வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்ய ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்ய ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்ய ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே, ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்ய அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. ஆமென். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. அல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே, ஆமென். பெருங்காற்றும் நீரே, yes Lord. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. ஆமென்.
பெருங்காற்றும் நீரே ஆமென். பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, எல்லாரும் கேளுங்க. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து. கண்களை மூடி எல்லாரும் கேளுங்க. ஆளுகை செய்யும், இந்த நேரத்தில் என்னை ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோமே. உம் வல்லமையா எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்ய எம்மை ஆளுகை செய்ய ஆமென். எம்மை ஆளுகை செய்யும். Glory Lord. எம்மை ஆளுகை செய்ய ஆமென். ஆளுகை செய்ய அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீ. நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. ஆமென். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்ய ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எம்மை நிறைத்து எம்மை ஆளுகை செய்ய எம்மை ஆளுகை செய்ய எம்மை ஆளுகை செய்ய எம்மை ஆளுகை செய்ய. வாரும் வாரும் வானபராபர 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 வாரும் வாரும் வானபரா. வந்தேனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. ஆமென். வந்தேனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் ஸ்துதியும் ஏற்று
வாருமையா. எல்லா மகிமை கனமும் ஸ்துதியும் ஏற்றிட வானபராபரனே இப்ப வாருமே மத்தியிலே. வானபராபரனே இப்ப வாருமே மத்தியிலே. இப்ப வாருமே மத்தியிலே. இப்ப வாருமே மத்தியிலே. கரங்களை தட்டி இப்ப வாருமே மத்தியிலே. இப்ப வாருமே மத்தியிலே. வாரு வாரு வானபர பரவாரு வாரும் வானபராப வாரு வாரு வானபரா வாரு வாரு வானபராப வாரு வாரு வானபராப வாரு வாரு வானபராப வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபரா வாரு வாரு வானபராபர வாரு வானபராபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபராப வாரு வாரு வானபராப வாரு வாரு வானபராப வாரு வாரு வானபராப வாரு வாரு வானப ஆமென். வாரு வாரு வான mighty Lord வாரு வாரு வானப பாபா ஷபா வாரு ரி பாபா திரா ஷபா பாபா பராபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு வானபராபர வாரு வாரு ரி பாபா अरे मशबबा अरे मेले दुराला अरे बेशेबेले अरे मंदरला वरो शबला अरे बेदुरा दिरंदरला मनोदरा अरे बौदरला वरो शबबा अरे मामादा अरे कमांदा ले शेमे अरे बेदे ले देरे बेले अरोबला शमा मामा शबला अरे बादिराली अरे कमांदरला अरे बेशेबेले अरे बाबा receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Hare Mashababa, Hare Mandara, Baru Shabalaba, Hare Baudara, Baradira, Hare Kabodara, Baru Shabalabara, Hare Mondara, Baradira, Hare Kabodara, Bara, Hare Baudara, Bara, Hare Bebe, May Shebe, Hare Mandara, Hare Kabadara, Hare Lebere Shabala, Hare Baudara, Bara, Hare Baudara, Bara, Hare Mama, Bari, Baru Shabala Baradira, Baru Shabala Bari, Bari, Kabara Bara, Hare Baba Bara, Hare Baba Mama, Hare Bebe, Hare Beshebele, Hare Bedere, Hare Bedarala, Hare Baba, Hare Beshebele, Hare Baba Mama Shababa. Hare Mandara Baru Shabala Baradira, Hare Bedere Barodara Baradira, Hare Shebedara Maradira, Hare Meshebedara Barodira, Hare Meshebedara Dirandara Manudara, Hare Bedura Dirandara Manudara Lavaro, Hare Beshebele Diradira, Hare Bedira Dirandara Manudara Lavara. Holy, 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 holy. Hallelujah, Baudara Lavarusha Madira. Oh, Maka Nandi Soluturam Appa. Omorvarike Nandi Soluturam.
நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறபடினா, எங்கள் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறபடினா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்க மத்தியில நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த கூடாரத்திற்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளையும் அறிந்திருக்கிற தேவன். நீங்க கிரியை செய்யுங்க. இன்னும் வரப்போகிற பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஸ்தலத்தை உள்ளும் புறமும் மேலும் கீழுமாய் சுற்றுப்புற எல்லை எங்கும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து நடத்துங்க. அருமையான நம்முடைய மகனை ஆண்டவரே, தாசனை ஆண்டவரே, அப்பா ஊழியரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான மகன் ஆண்டவரே, டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய மகனையும் கூட ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே, கவனிக்கக்கூடிய நாங்கள் அல்ல, எங்களுடைய சிந்தனைகள் அல்ல, எங்களுடைய செயல்கள் அல்ல, எங்களுடைய கிரியைகள் அல்ல, மனுஷிகம் இங்கே அழியட்டும், மாம்ச கிரியைகள் அழியட்டும், சத்ருவின் கிரியைகள் அழியட்டும். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த மாலை வேளையிலும் உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து சிறு பிள்ளைகளை அமைதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. மற்றவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அமைதியாக பெற்றோர்கள், தாயோ தகப்பனோ அமைதியாக பார்த்துக்கங்க. பிள்ளைகளாலே இங்கே அங்கே கவனம் சிதறக்கூடாது. அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. சரியா? விளையாடக்கூடிய நேரம் இல்லை, இங்கே அங்கே பராக் பார்க்குற நேரம் இல்லை. முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டிய நேரம். அல்லேலூயா. அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பயத்தோடு பக்தியோடு உடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் வாஞ்சிக்கிறத கர்த்தர் உங்களிடத்திலே செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது எங்களால் உண்டானதல்ல, ஆவியானாலும் உண்டானது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். உங்களுடைய நிறைவு ஆவியின் நிறைவாய் இருக்கட்டும். உங்களுடைய அபிஷேகம் அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிறைந்து இருக்கட்டும். அந்த அபிஷேகத்தை நிறைவோடு கூட கவனியுங்கள். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது நீங்களாக போக மாட்டீங்க, வேறு தேவனுடைய பிள்ளைகளாய் போக. இதுவரை இருந்த தேவ பிள்ளைகளோ அல்லது உலகத்தின் பிள்ளைகளோ நீங்கள் போகும்பொழுது வேறு விதமான ஒரு புதிய கிரியையோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய விடுதலையோடு, புதிய சிந்தனையோடு, புதிய காரியங்களை செய்வதற்கு வேண்டிய பலத்தோடு நீங்கள் கடந்து போவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோதானா உங்கள் விசுவாசம்? அவ்வளோதானா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. பாக்கியவதிங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விசுவாசித்தவனே பாக்கியவான். பாக்கியவான்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கம்மியாக தான் இருக்குது. அது பரவாயில்ல, எத்தனை பேர் இருந்தால் ஒருத்தர் இருந்தாலும் அல்லேலூயான்னு சொன்னால் பெரிய சத்தமாக இருக்கு. நான் மைக் இல்லாமல் சொல்லிட்டா? கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நிறைய நேரத்தை எடுக்க விரும்பலை, மீதி நேரத்தை கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம் மத்தியிலே அருமையான கர்த்தருடைய தாசன் கேரளாவிலிருந்து நம் மத்தியிலே வந்திருக்கின்றார். உங்களுக்கு ஏற்கனவே அவர் பேரும் தெரியும், அவர் ஊரும் தெரியும். கர்த்தர் அவரை கொண்டு என்ன செய்வார்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவர் முன்னால் அவரை புகழணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். கர்த்தர் பயன்படுத்தும் போது எந்த அறிமுகமும் தேவையில்லை, கர்த்தர் அறிமுகப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யோவான் ஸ்நானக இடத்துல போயிட்டு
நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. எலியாவா? இல்லைப்பா. தீர்க்கதரிசியா? இல்லைப்பா. மேசியாவா? இல்லைப்பா. அப்போ நீ யார் தான்? நீங்கள் நான் கர்த்தருடைய சத்தம். நான் யாரு? வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இப்படி ஒரு ஆளா அப்படின்னா அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. எப்போ நாங்க இல்லைன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் எங்களையும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் எடுத்து பயன்படுத்துவார். எப்போ நீங்களும் நான் இல்லை எனக்குள்ளே, பவுல் சொல்றது போல நாட் ஐ பட் கிரைஸ்ட், வாழ்வது நான் அல்ல இயேசுவே எனக்குள்ளே இருக்கிறார், அவரை தான் நான் காண்பிக்கிறேன், எனக்கு வாழ்றீங்களா அன்னைக்கு தான் முழுமையான விசுவாசி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மத்தியிலிருந்து அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் சுரேஷ் மோகன்தாஸ் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை அவருடைய கரத்தில் வைத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் பயன்படுத்துவார், இன்றைக்கும் பயன்படுத்துவார். அதை நீங்கள் காண்பீர்கள், மறுபடியும் கேட்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரன் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம மத்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிற அருமையான சகோதரர் மகேந்திரன் அவர்கள். நல்ல டிரான்ஸ்லேஷன். அன்னைக்கும் அவரும் சொல்லிட்டு போனார், போகிற இடத்துலலாம் சொல்கிறார் பிரதர் ஹென்ரி பாஸ்டர், போகிற இடத்துலலாம் சொல்கிறார். அவரை மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஒரு நல்ல ஒருமித்து இருந்தது எங்களுக்கு. இன்னைக்கு அதை நம்ம பார்ப்போம். ஆகவே கர்த்தர் நம்மை நடத்தட்டும், கர்த்தருடைய ஆவியான நம்ம நடத்தட்டும். உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அவருடைய சமூகத்தில் பலியாய் காணிக்கை ஒப்பு கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீ மைண்டாக இருங்க. வெளியே உங்கள் மைண்டு போக வேண்டாம், சிந்தனை போக வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம், இந்த பக்கமும் போக வேண்டாம், இந்த பக்கமும் போக வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் இருங்க. யார் வந்தாலும் போனாலும் கண்டுக்காதீங்க. யார் தட்டினாலும் கூட அந்த பக்கம் செவி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பிள்ளைங்க எப்படி இப்படி எழுந்து அந்த பக்கம் இந்த பக்கம் டான்ஸ் ஆடினா கூட அதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. டான்ஸ் ஆடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது பாஸ்டருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது 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 கம்மியும் கம்மியாக பிரசிலர் பிரசிலர் அது மதியம் சவுண்டு போதும். பிரைஸ்லோ. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். വണക്കം சொல்லுங்களே. പ്രൈസ് ഞാനൊരു പാസ്റ്റർ അല്ല, നിങ്ങളുടെ ഒരു മകൻ അല്ലെങ്കിൽ ഒരു സഹോദരൻ, ഒരു അനിയൻ, അങ്ങനെ വിചാരിച്ചാൽ മതി. நான் ஒரு பாஸ்டர் இல்ல, நான் உங்களுக்குள்ள ஒரு சகோதரனாக, உங்களுடைய கூட்டாளியாக, உங்களோட இருக்கிறவனை போல நான் இங்க வந்திருக்கிறேன். പ്രൈസ് ലോ. ഇന്ന് രാത്രി നമ്മൾ ഇവിടെ കൂടിയിരിക്കുന്നത്, இந்த ராத்திரி வேளை நாம் இங்கு ஒன்றாய் கூடியிருப்பது, ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ചിലതൊക്കെ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். യേശു പറഞ്ഞു, നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങി പോകരുത്. கர்த்தர் சொன்னார், உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னார். നമ്മുടെ ഹൃദയം കലങ്ങിയാലുള്ള പ്രശ്നം എന്താണെന്നറിയോ? நம்முடைய இருதயம் கலங்கும் போது என்ன பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? ചിലര് പറയാല്ലേ, അവന്റെ ഹൃദയം കല്ല. சிலவங்க சொல்லுவாங்க, அவங்க உள்ளத்தை பாருங்க ரொம்ப கல்லான இருதயம் சொல்லுவாங்க. ചങ്കെടുത്ത് കാണിച്ചാലും ചെമ്പരുത്തി പോവുകയാണെന്ന് പറയും. ஆமே, நாங்க இதை அறுத்து அதை வெளியே காமிச்சாலும் கூட அதோடைய காரியம் செய்யாது, அது அப்படியே தான் இருக்கும், அந்த கல்லு கல்லாவே தான். അറുത്തതിൽ ഉപ്പ് തേക്കാത്ത ആളെന്ന് പറയും. ஆமே, அந்த யாரும் வந்து வேதனையோட போனால் கூட அதை என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம திருவள்ளி வாசல்ல சொல்லிட்டு போனா, வெட்டிட்டு போனா கூட சுண்ணாம்பு தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா, அந்த நிலைமையில உள்ள ചിലരെ കാണുമ്പോൾ ഇങ്ങനെ ഇരിക്കും, പക്ഷെ അവരുടെ അകത്തുനിന്ന് പുറത്തേക്ക് വരുന്നത് നമുക്ക് ചിന്തിക്കാൻ കഴിയാത്തതായിരിക്കും. அந்த செல்லவங்களை பார்க்கும்போது இப்படி மெல்லிசா ஒல்லியா இருப்பாங்க, நம்ம உள்ள இருந்து வெளியே வருகிறதை நாம் காணும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ചില ആളുകൾ ഭയങ്കര 7 അടി ഹൈറ്റ് ഉണ്ടാവും, അതിനനുസരിച്ച് വണ്ണം എല്ലാം ഉണ്ടാവും, പക്ഷെ അദ്ദേഹത്തിന്റെ ശബ്ദം കിളി ശബ്ദമായിരിക്കും. அவன் செல்லவங்க பார்க்கும்போது நல்ல 6-7 அடி ஹைட்டா இருப்பாங்க, நல்ல வெயிட் எல்லாம் இருக்கும், ஆனா நம்ம சத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப கீச்சு குரலா இருக்கும். പെട്ടെന്ന് ഒരു പൂച്ച ചാടിയാൽ മതി, ഒരു പൂന അയാൾ വരച്ചു പോകും. ஒரு சின்ன ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட அவங்க பயந்து செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. കാരണം ഹൃദയത്തിന് ആരോഗ്യമില്ല.
உள்ளம் திடனா இல்லை. നിസ്സാര കാര്യങ്ങൾ മതി ചിലർ പറയും ഞാനിപ്പോ ചത്തുകളെ. அப்ப ஒரு சின்ன ஒரு ஒண்ணுமில்லாத விஷயத்தை கேட்கும்போது கூட சொல்லுவாங்க நான் என்ன போறேன் சாக போறேன் அப்படின்னு. ഒരു പ്രതികൂലം വരുമ്പോ, ஒரு கஷ்டம் வரும்போது, ഒരു വേദന വരുമ്പോ, ஒரு வேதனை வாழ்க்கையில் வரும்போது, ഒരു പോരാട്ടം വരുമ്പോ, நம்ம வாழ்க்கையில் ஒரு யுத்தம் வரும்போது, നമ്മുടെ വീടിനകത്ത് നമ്മൾ സ്നേഹിക്കുന്ന ചിലർ നമുക്കെതിരായിട്ട് പറയുമ്പോ, നമ്മുടെ வாழ்க்கையில நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நமக்கு எதிராയി சொல்லுவாங்க ഇനി ഞാൻ ജീവിക്കില്ലെന്ന് പറയും. இனிமே நான் வாழ்ந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி ഇങ്ങനെ ഒരു ജീവിതമേ എനിക്ക് വേണ്ടെന്ന് പറയും. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிடுவோம். ഭർത്താവിനെ നോക്കിയിട്ട് പറയും ഇങ്ങനെ ഒരുത്തനാണല്ലോ എനിക്ക് കിട്ടിയതെന്ന് പറയും. ஆமே, நம்மளுக்கு கணவனாரை பார்த்து சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு கணவனாரா கிடைச்சது. തിരിച്ചും പറയും ഇതിനേക്കാൾ നല്ല പെണ്ണുങ്ങൾ വേറെ ഉണ്ടായിരുന്നു, എന്നിട്ട് ഇതിനെ മാത്രം ഞാൻ കെട്ടിയുള്ളൂ. அப்ப இவங்க சொல்லுவாங்க இதை விட நல்ல நல்ல பொண்ணுலாம் எனக்கு வந்துச்சு, நான் இருந்து இவளை போய் கட்டிட்டேனேன்னு சொல்லி. എന്നാൽ ഇതൊന്നുമല്ല യേശു പറയുന്നത്. அதெல்லாம் இயேசு இப்பொழுது சொல்லுகிறது നിന്റെ ജീവിതത്തിന്റെ കേറ്റ ഇറക്കങ്ങളിൽ, ഉയർച്ച താഴ്ചകളിൽ, നമ്മുടെ வாழ்க்கையிலே மேடு பள்ளமான காரியங்களிலே ചില വിഷയങ്ങളുമായി നമ്മൾ ഫേസ് ചെയ്യുമ്പോൾ, சில விஷயங்களை நாம் எதிர்கொள்ளும் போது, നമുക്കതിനെ ഓവർകം ചെയ്യാൻ കഴിയാതെ വരുമ്പോ, நாம் அதை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது, ഇനി ഞാൻ ജീവിച്ചിരുന്നിട്ട് കാര്യമില്ല എന്ന് പറയും. நான் இனிமே உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ഇതാ തിസ്ബിയിൽ നിന്നും തിസ്ബിനായ ഒരു മനുഷ്യൻ വന്നിട്ട് പറയാ ഇനി ഞാൻ പറഞ്ഞിട്ടല്ലാതെ മഞ്ഞും മഴയും ഉണ്ടാകില്ല. அங்கே இருந்து அப்ப திஸ்பியின் தேசத்திலிருந்து அங்க இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு இனிமே நான் சொல்லாத வரைக்கும் இந்த இடத்துல ஒரு மழையும் பெய்யாது, ஒரு பனித்தூள் கூட என்ன செய்யாது வராதுன்னு சொல்லி அங்க சொல்றாரு. ദേശം 3 വർഷവും 6 മാസവും ഒരു തുള്ളി വെള്ളമില്ലാതെ വലഞ്ഞു. 3 வருஷம் அந்த தேசத்திலே ஒரு துளி தண்ணி கூட இல்லாம, மழை இல்லாம அந்த தேசம் இருந்தது. മഞ്ഞില്ല, മഴയില്ല, കൃഷിയെല്ലാം വരണ്ടു, നദികൾ വറ്റി, കുളങ്ങൾ വറ്റി, ഒരു തുള്ളി വെള്ളം പോലും മൃഗത്തിന് പോലും കുടിക്കാൻ വെള്ളമില്ലാതെ. மழை இல்லாது இருந்தது, அங்க பனி இல்லாது இருந்தது. அதனாலே எல்லா ஆறு கிணறு எல்லாமே சுத்தமாய் வற்றி, மிருகங்கள் தண்ணி கொடுக்க கூட தண்ணி குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வயல் எல்லாம் நாசமாய் போனது. അതുവരെ അവൻ വീരശൂരനായിരുന്നു. അതുവരേക്കും അവർ பெரிய ஒரு வீரனாயிருந்தார். പക്ഷെ അവനെതിരെ രാജകൊട്ടാരത്തിൽ നിന്ന് ഒരു ഉത്തരവ് വന്നു. ஆனால் அவனுக்கு எதிராக ராஜ மாளிகையிலிருந்து ஒரு உத்தரவு வந்தது. നാളെ ഈ നേരത്ത് നിന്റെ കഴുത്തിൽ തല ഉണ്ടാകില്ല. நாளை இந்த நேரத்திலே ஒரு தலை ശരീരത്തിലിருந்து തനിയാ എടുക്കപ്പെടും എന്ന് சொல்லி. യെസ്. ഈ ഒരൊറ്റ വാർത്ത കേട്ടപ്പോൾ ഇതാരാ പറഞ്ഞത്? ഇത് யார் சொன்னா? ഒരു പുരുഷനല്ല പറഞ്ഞത്, ஒரு புருஷன் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல சொன்னது, ഒരു രാജ്യത്തിന്റെ അധികാരി അല്ല പറഞ്ഞത്, ஒரு ராஜ அதிகாரத்தை உள்ளவர் அல்ல சொன்னது, ഒരു സ്ത്രീ പറഞ്ഞതാ. ஒரு பெண் சொன்ன வார்த்தை. ഹലോ, ഈ കേട്ടത് ആരാ? പുരുഷനാ. இதை கேட்டது யாரு? ஒரு புருஷன். ഒരു സാധാരണ മനുഷ്യനല്ല അവൻ. அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. അവൻ ഈ പ്രപഞ്ചം നിർമ്മിച്ച ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനാണ്. அவன் இந்த உலகத்தை സൃഷ്ടിച്ച கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ഈ പുള്ളി ഇപ്പൊ പറയായിരിക്കും ചത്താ മതി എന്ന് പറഞ്ഞു. இப்பொழுது இந்த மனுஷன் சொல்றாரு நான் செத்தா நல்லா இருக்கும். കാരണം ഒരു വാക്ക് കേട്ടത് കൊണ്ട്. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை அவர் கேட்டார். ഒറ്റ വാക്ക്, ஒரே ஒரு வார்த்தை. എന്നാൽ ദൈവം അവനെ കൈവിട്ടോ? അല്ല കർത്താവ് അവനെ കൈവിട്ടാരോ? യഹോവയോട് യഹോവയുടെ പ്രവാചകൻ ഈ അഭിഷിക്തൻ ചോദിച്ചു, എലിയാവ് ചോദിച്ചു, എനിക്കിനി ജീവിക്കേണ്ട, എനിക്ക് ചത്താൻ മതി എന്ന് പറഞ്ഞു. ആമേൻ. കർത്താവാൽ അഭിഷേകം பண்ணப்பட்ட കർത്തരുடைய தீர்க்கதரிசியாகிய இந்த எலியா சொன்னார் இனிமே நான் செத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னார். എന്നാൽ ദൈവം എന്താ പറഞ്ഞു? ഓക്കേ മോനെ, ഗുഡ് ബൈ, ഞാൻ വേറെ ആളെ നോക്കാമെന്ന് പറഞ്ഞു. அது கர்த்தர் பிடிச்சு சொன்னாரு, சரிப்பா போ, பரவாயில்ல நீ போய்க்கோ, நான் இன்னொரு ஆளை அந்த இடத்துல பாத்துக்கிறேன்னு சொன்னார் அவரு. അങ്ങനെ പറഞ്ഞു? അങ്ങനെ கர்த்தர் சொன்னாங்களா? அப்படி എവിടെയെങ്കിലും വായിച്ചിട്ടുണ്ടോ? அப்படி எங்கேயாவது நீ வாசிச்சிட்டீங்களா? എന്നാ ശരി, നിന്റെ ഇഷ്ടം അതാണെങ്കിൽ ഓക്കെ, എനിക്ക് വേറെ ആളെ കിട്ടും. இல்ல அப்படின்னா உன் விருப்பம், அப்படின்னா ஓகேப்பா நீ போ, உன் இடத்துல எனக்கு வேற யாராவது கிடைச்சிருவாங்கன்னு கர்த்தர் சொன்னாரா? ദൂതനെ അയച്ചു. அவர் தன்னுடைய தூதனை அங்கே அனுப்பினார். ദൈവം പറഞ്ഞു, നിനക്ക് കുടിക്കാൻ മാത്രം ഒരു തോട് ഞാൻ കരുതി വെച്ചിട്ടുണ്ട്. கர்த்தர் சொன்னார், நீ தண்ணி குடிக்கிறதுக்காக நான் ஒரு குளத்தை ஒரு இடத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கேன். നീ അവിടെ കിടന്നാ മതി, நீ அங்கே போய் இருந்தா போதும், അവിടെ നിനക്ക് ആവശ്യമുള്ളതൊക്കെ വന്നു ചേരും. உனக்கு அங்க என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் அங்க கொடுப்பேன்னு சொன்னார். തീർന്നില്ല. ദൈവം പറഞ്ഞു, ഞാൻ നിന്നെ പുലർത്തേണ്ടതിന് ഒരു കാക്കയോട് കൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக ஒரு காக்காவுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். കാക്കാന്ന് കേൾക്കുമ്പോഴേ നമുക്ക് അറപ്പാ. இந்த காக்காங்கிற வார்த்தை கேட்கும் போதே நமக்கு கொஞ்சம் உடம்புல வந்து നമ്മുടെ വീടിന്റെ അടുക്കള ഭാഗത്ത് ഒരു കാക്ക വന്നിരുന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ പ്ലേറ്റിൽ ചോറ് കൊണ്ടേ കൊടുക്കുമോ? நம்ம வீட்டு பக்கத்து ஜன்னல்ல வந்து ஒரு காக்கா உட்கார்ந்து நம்ம என்ன பிளேட்ல சோறு போட்டு கொண்டு போய் கொடுப்போமா? ഒരു പൂന വന്നിരുന്നാൽ നമ്മൾ കൊണ്ടേ കൊടുക്കും. വാ
ஒரு பூனை வந்திருந்தாலும் கூட ஏதாவது நினைச்சோம் கூப்பிட்டு நினைச்சோம் நம்ம கொடுப்போம். അത്രമാത്രം വെറുപ്പാണ് കാക്കയെ. அவ்வளவு வெறுப்பு நமக்கு காக்கா மேல. ഈ കാക്കയോട് ദൈവം പറഞ്ഞു, എന്റെ ഭക്തൻ ഒരുവൻ അങ്ങ് ദൂരെ ഇരിപ്പുണ്ട്. கர்த்தர் அந்த காக்காவை பார்த்து சொன்னார், என்னுடைய ஊழியக்காரன் ஒருத்தன் அங்கே இருக்கிறான் என்று சொல்லி. അവൻ വിശന്നിരിക്കുക, அவன் பசியோடு இருக்கிறான். അവന് 3 നേരം അവന് കൊടുക്കാൻ ആഹാരം നീ കൊടുക്കണം. கர்த்தர் சொன்னார், அவனுக்கு 3 டைமும் சாப்பாடு நீ கொண்டு போய் கொடுக்கணும். കരയുന്ന കാക്ക കുഞ്ഞുങ്ങൾക്കും கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் അതതിന്റെ ആഹാരം കൊടുക്കുന്ന ദൈവം அதது வேளையில் அதற்கு ஆகாரத்தை கொடுக்கிற തന്റെ ഭക്തനെ പുലർത്തുവാൻ, தன்னுடைய ஊழியக்காரரை போஷிக்க முடியாது. നമ്മൾ പോലും ചിന്തിക്കാത്ത ചില വഴികളിലൂടെ ദൈവം അവന് വേണ്ടി തുറന്നു കൊടുത്തു. நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழியை கர்த்தர் அவனுக்காய் திறந்து கொடுத்தார். നിന്റെ തലമുറയെ ഓർത്ത് നീ നിലവിളിക്കുന്നത്, உங்களுடைய தலைமுறைகளை குறித்து நீங்க ஜெபிக்கிறது, നിന്റെ കുടുംബത്തെ കുറിച്ച് നീ കണ്ണുനീർ ഒഴുക്കുന്നത്, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது, നാളെ എന്താകുമെന്ന് നീ ചിന്തിക്കുന്നത്, நாளைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்று சொல்லி சிந்திக்கிறது. ഞാൻ ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മ വചനത്തിന്റെ വെളിപ്പാട് നിന്നോട് പറയുക, இந்த ராத்திரி வேளையில தேவ ஆவியானவர் வார்த்தை மூலமாய் உன்னோடு பேசுவார். നിന്റെ കുഞ്ഞിരിക്കേണ്ട സ്ഥാനം ദൈവം കരുതി വെച്ചിട്ടുണ്ട്. உன் குழந்தை எங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். ഏത് രാജ്യത്തിൽ പാർക്കണമെന്ന് ദൈവം തമ്പുരാൻ തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. அவன் எந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே முடிவு பண்ணி வைத்திருக்கிறார். ആ ഏത് ഗൗൺ ഇടണമെന്ന് തമ്പുരാൻ തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. அவன் எந்த Dress கவுன்ல போடணும் அதை கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். അവൻ ഏത് ക്യാബിനിൽ ഇരുന്ന് ജോലി ചെയ്യണമെന്ന് തമ്പുരാൻ തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. அவன் எந்த கேபின்ல இருந்து வேலை செய்யணும்னு தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். അവൻ ഏത് വാഹനത്തിൽ സഞ്ചരിക്കണമെന്ന് ദൈവം തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. அவன் எந்த வண்டியில அவன் போக்குவரத்துமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். ഒരു ആമേൻ പറയാമോ? ஒரு ஆமென் சொல்றீங்களா? നിന്റെ കുഞ്ഞുങ്ങളെ കുറിച്ചാ പറയുന്നത്. உங்களுடைய குழந்தைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ഇതിനകത്തിരിക്കുന്ന ചിലർ ഈ ഭാരതത്തിന്റെ അതിർ വിട്ട് പറന്നു പോകും. இங்க இருக்கிற சில பேரை கர்த்தர் இந்த தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். അവർ സ്വന്തം രാജ്യത്തേക്ക് വിസിറ്റിംഗ് വിസ എടുത്ത് വരുന്നൊരു കാലം ഉണ്ടാകും. அவங்க சொந்த வீட்டுக்கே விசிட்டிங் விசா எடுத்து இன்னொரு தேசத்துல இருந்து இங்க வருகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya. സന്തോഷം ഇല്ലേ? உங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்ல? உங்க பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் அங்க குடியுரிமை வாங்கி இங்க உங்களை பார்க்க வரதுக்கு அவங்க விசிட்டிங் விசா எடுத்து வருவாங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ഞാൻ പറഞ്ഞത് പൂനെ പോയി വരുന്ന കാര്യമല്ല. அங்க பக்கத்துல பூனாக்கு போயிட்டு வர்ற ஒரு காரியம் இருக்குது. ഈ ഭാരതത്തിന്റെ അതിർ വിട്ട് പറക്കണമെങ്കിൽ இந்த தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு அவங்க செல்ல வேண்டும் என்று சொன்னார். ആമേൻ. ஆமென். ദൈവം ഒരു വീട്ടിലേക്ക് അയച്ചേ. கர்த்தர் ஒரு வீட்டுக்கு அனுப்பினார். ആ വീട്ടിൽ 2 പെൺമക്കളുണ്ട്. அங்க 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ദൈവാത്മാവരോട് സംസാരിക്കുക. பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட பேசினார். മൂത്ത മകളോട് പറഞ്ഞു, பெரிய பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, നിന്റെ മാതൃരാജ്യത്തേക്ക് നീ വിസിറ്റിംഗ് വിസ എടുത്ത് വരുന്നു പറഞ്ഞു. அதுனா உன் தாய் நாட்டுக்கே நீ ஒரு நாட்கள்ல ஒரு விசிட்டிங் விசா எடுத்து வர வேண்டியது இருக்கும் என்று சொன்னார். ഇവളുടെ അച്ഛൻ തൊട്ടടുത്തിരിക്കുക. தகப்பனார் பக்கத்துல தான் பார்த்துருக்காங்க. കൊറോണയൊക്കെ ഇങ്ങനെ ഹൈ പീക്ക് ലെവലിൽ നിൽക്കുന്ന സമയമായിരുന്നു. கொரோனா தன்னுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிற ஒரு சமயம் அது. എയർപോർട്ടുകളെല്ലാം ബന്ധായി. ஏர்போர்ட் எல்லாமே பந்த் ஆயிட்டு. റെയിൽവേ സ്റ്റേഷൻ പൂച്ച കിടക്കാൻ പട്ടിയും കിടക്കാൻ തുടങ്ങി. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா நாய்கள்லாம் அங்க படுத்துருக்காங்க. റിസർവേഷൻ കൗണ്ടറിലാണ് ഇപ്പൊ കാക്ക വന്നിരിക്കുക. அவன் ரிசர்வேஷன் கவுண்டர்லாம் அங்க ஒண்ணு இல்லாம, ബസ് സ്റ്റാൻഡ് എല്ലാം കാലി. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்குது. റോട്ടിലുള്ള തട്ടുകട പോലും ഇല്ല. ரோட்ல ஒரு பெட்டி கடை கூட கிடையாது. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോ ഇവൻ വന്നിട്ട് പറയാ, എന്റെ മോള് വിദേശത്തേക്ക് പോകും, കാനഡയിലേക്ക് അയക്കുന്നു പറഞ്ഞ ആര് വിശ്വസിക്കും? ഇവൻ കൈപൊത്തി ചിരിച്ച് എന്നെ പരിഹസിച്ചു. இந்த நேரத்துல இவன் வந்துட்டு என்னுடைய பிள்ளை கனடா போகும்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த தகப்பனார் வந்து ஊழியக்காரரை பார்த்து சிரிச்சாரு. சூழ்நிலை எதிர்மறையா இருக்கும்போது ചില ദിവസങ്ങൾ കഴിഞ്ഞു. கொஞ்ச நாட்கள் சென்று കൊറോണ ഫ്രീ ആവാൻ തുടങ്ങി. கொரோனா உடைய காலங்கள் மாற ஆரம்பித்தது. ഫ്ലൈറ്റ് ചലിക്കാൻ തുടങ്ങി. ஃபிளைட் எல்லாம் சாலுவாக ஆரம்பித்தது. ഇവരുടെ അയൽവാസിയായ ഒരാള് അമേരിക്കയിൽ പോയി സെറ്റിൽ ആയത്. ഒരാൾ இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க வந்து அமெரிக்கால போய் அவங்க அங்க இருந்துட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. 2 വർഷം എയർപോർട്ടുകൾ ബന്ധായതുകൊണ്ട് തിരിച്ചു വരാൻ പറ്റില്ല. 2 வருஷம் ஏர்போர்ட் எல்லாம் பந்தானெல்லாம் அங்க இருந்து இங்க திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ഫ്ലൈറ്റ് ചലിക്കാൻ തുടങ്ങിയപ്പോൾ അയാള് ടിക്കറ്റ് എടുത്തിട്ട് വന്നു. ஃபிளைட் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க டிக்கெட் எடுத்து மறுபடியும் வந்தாங்க. ഇവന്റെ വീട്ടിൽ വന്നു. അയൽവാസിയല്ലേ, അടുത്ത വീട്ടിൽ വന്നു. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, எங்க வீட்டுக்கு வந்தாங்க. എന്നാണ് വിശേഷം എന്നൊക്കെ ചോദിച്ചു. என்ன எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டாங்க. കാര്യങ്ങളൊക്കെ എങ്ങനെ നടക്കുന്നു, உங்க காரியங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ചോദിച്ചു. നിന്റെ സ്ഥലം കൊടുക്കും, നിന്റെ പ്രോപ്പർട്ടി കൊടുക്കുന്നുണ്ടോ, സെയിൽ ചെയ്യുന്നുണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்க கொடுக்குறீங்க, சேல் எதுவும் பண்றீங்களா? അപ്പൊ ഇയാൾ പറഞ്ഞു, ഈ കൊറോണ ഇങ്ങനെ കൂടി നിൽക്കുന്ന സമയത്ത് ഒരു ചായക്കട പോലും ഇല്ലാത്ത സമയത്ത് എന്ത് കച്ചവടം നടക്കാനാന്ന് പറഞ്ഞു.
அப்பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த கொரோனா இவ்வளவு கூடி இருக்கிற நேரத்துல ஒரு பெட்டி கடை கூட இல்லாத நேரத்துல இந்த காரியங்கள் எப்படி நடக்கும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ഇയാൾ ചോദിച്ചു, ഞാൻ നിന്റെ സ്ഥലം കൊടുക്കുന്നുണ്ടോ എന്ന് ചോദിച്ചിരുന്നു. நான் கேட்டேன், நீங்க உங்க இடத்தை கொடுக்குறீங்களான்னு தான் நான் கேட்கிறேன் சொல்லி. കൊടുക്കും. கொடுக்கலாம். അപ്പൊ എന്ത് വില കിട്ടിയാ കൊടുക്കുന്നു? அப்ப அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு விலை கிடைச்சா உங்க நிலத்தை நீங்க கொடுக்கணும். അയാൾ പറഞ്ഞു, ഇപ്പൊ ഒരു ബിസിനസ്സും നടക്കുന്നില്ല, അതുകൊണ്ട് ഞാൻ വിലയൊന്നും പറയുന്നില്ല എന്ന് പറഞ്ഞു. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்பொழுது பாருங்க எந்த பிசினஸும் நடக்கல, அதனால நான் ஒரு விலையை நிர்ணயிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. ഈ അമേരിക്കയിൽ നിന്ന് വന്ന അയൽവാസി പറഞ്ഞു, ഞാൻ ഒരു വില പറയാം. அப்ப அந்த அமெரிக்கால இருந்து வந்த ஆள் சொன்னாரு, பக்கத்து வீட்டுக்காரர், நான் ஒரு விலையை சொல்றேன். അങ്ങനെ ഇയാൾ ഒരു വില പറഞ്ഞു. இப்படி ஒரு விலையை அவங்க சொன்னாங்க. ഈ അയൽവാസി ഇവൻ അയാളും അയാളുടെ ഭാര്യയും കൂടി ആലോചിച്ചു ചിന്തിച്ച് തീരുമാനം എടുത്തിട്ട് വന്നിട്ട് പറഞ്ഞു ഓക്കെ. அவன் அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மனைவியுமா 2 பேரும் பேசி எடுத்து வந்துதான் இந்த காரியத்தை அவங்ககிட்ட அவங்க சொல்றாங்க. അങ്ങനെയാണെങ്കിൽ മുറ്റത്ത് കാറ് കിടക്കുന്നുണ്ട്, അതിനകത്തൊരു ബോക്സ് ഉണ്ട്, ബോക്സ് എടുത്തിട്ട് വരാൻ പറഞ്ഞു. நீங்க இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, வெளியில வண்டி நிக்குது, வண்டியில ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ബോക്സ് എടുത്ത് മേശപ്പുറത്ത് വെച്ച് തുറന്ന് അതിനകത്ത് കുറച്ച് ലക്ഷങ്ങൾ എടുത്ത് മേശപ്പുറത്തേക്ക് വെച്ചു. அவன் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு அந்த பாக்ஸை திறந்து உள்ள இருக்கிற பணத்தை இருந்து கொஞ்சம் லட்சங்களை எடுத்து அவங்க முன்னாடி வச்சாங்க. ഒരു വൈറ്റ് പേപ്പർ എടുത്തിട്ട് വരാൻ പറഞ്ഞു. ஒரு வெள்ளை பேப்பரை நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ഇത്ര ലക്ഷം രൂപ അഡ്വാൻസ്, ബാക്കി ഇന്ന ദിവസം രജിസ്ട്രേഷൻ ഫുൾ പൈസ തരും. இது நீங்க அட்வான்ஸா எடுத்துக்காங்க, இந்த குறிப்பிட்ட நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு உங்களுக்கு முழு பணத்தையும் நான் கொடுத்து இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க. സാധാരണ ഇത്രയും ലക്ഷങ്ങൾ അഡ്വാൻസ് കൊടുക്കുമ്പോൾ സ്റ്റാമ്പ് പേപ്പറിലാണ് നമ്മൾ അത് എഴുതി വെക്കുക. பாருங்க, அதிகமா லட்சங்கள் நம்ம அட்வான்ஸ் வாங்கும்போது ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் அதிகமா நம்ம எழுதி வாங்குவோம். ഇയാൾ പറഞ്ഞു, ഞാൻ പോയി സ്റ്റാമ്പ് പേപ്പർ വാങ്ങിയിട്ട് വരാം എന്ന് പറഞ്ഞു. அவர் சொன்னா, நான் போயிட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வர்றேன். അമേരിക്കക്കാരൻ പറഞ്ഞു, നമ്മൾ ഇത്രയും വർഷം പരിചയമുള്ള എനിക്ക് നിന്നെ വിശ്വാസമാണ്, ഈ വെള്ള പേപ്പർ മതി, വൈറ്റ് പേപ്പർ മതി, സ്റ്റാമ്പ് പേപ്പർ വേണ്ട. அப்ப இந்த அமெரிக்கால இருந்து வந்தவர் சொன்னார், நம்ம இத்தனை வருஷம் பழக்கம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது, ஸ்டாம்ப் பேப்பர் வேண்டாம், அந்த வெள்ளை பேப்பர்ல நம்ம எழுதி வாங்கினாலே போதும். വൈറ്റ് പേപ്പറിൽ അഡ്വാൻസ് ഇത്ര, ബാക്കി ഇന്ന ഡേറ്റ് രജിസ്ട്രേഷൻ, മീതി പൈസ മൊത്തം പൈസ ബാക്കി ഫ്രീ. ஒயிட் பேப்பர்ல அந்த வெள்ளை பேப்பர்ல எழுதியாச்சு, இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த அப்போ எல்லாம் முழு பணத்தையும் கொடுத்து தீர்த்தாவும் சொல்லி എല്ലാം എഴുതി വാങ്ങിയാச்சு. വില്ലേജ് ഓഫീസ് ആളുകൾ വന്നു, സ്ഥലം വളർന്നു, തിരിച്ചു, അയാൾക്ക് കൊടുത്തു, എഗ്രിമെന്റ് കഴിഞ്ഞ് മുഴുവൻ പൈസയും കൈ കിട്ടി. அவன் காலம் வந்தபோது 8 நேரத்துக்கு எல்லாம் வந்தாங்க, சர்வே எடுத்தாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி முழு பணத்தையும் அவருடைய கரத்துல கொடுத்தாச்சு. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ ഈ കൊച്ചിനൊരു പരസ്യം കണ്ടു. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ஒரு தொடர்பு உண்டானது. കാനഡയിൽ പോയി പഠിക്കാൻ ഒരു അവസരം. அவன் கனடால போய் படிக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் அவங்களுக்கு கிடைச்சது. ഇവര് ഇതുവരെ പൈസ ഇല്ല എന്ന് പറഞ്ഞിരുന്ന ആള് இதுவரைக்கும் கையில பணம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க அந்த காரியத்துல இருந்துட்டு இருந்தாங்க. വെളിനാട്ടിൽ പോകണമെങ്കിൽ ബാങ്കിൽ ഇത്ര രൂപ ഡെപ്പോസിറ്റ് കാണിക്കണം. நீங்க வெளிநாட்டுல போய் சில காரியங்களை செய்யறதுக்கு உங்க பேங்க்ல சில லட்சங்களை நீங்க காமிக்கணும், அக்கவுண்ட்ல இருக்கிறதா. അത് ബാങ്കിൽ വെച്ച് അവൾക്ക് അവിടെ പോകാനുള്ള ഫ്ലൈറ്റ്, അവിടെ താമസിക്കാനുള്ള വീടിന്റെ വാടക, കോഴ്സ് പഠിക്കാനുള്ള പൈസ മുഴുവൻ സ്വർഗത്തിലെ ദൈവം കൈമാറി. ஆமென். அவங்க அந்த டெபாசிட்டை வச்சதுனால அப்புறம் கர்த்தர் அவங்க போய் படிக்கிற கோர்ஸ்க்குள்ள பணம், அந்த வீட்டு வாடகைக்குள்ள பணம், அவங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் அற்புதமாய் அவங்க வாழ்க்கையில சந்தித்தார். തന്റെ ഭക്തനെ കുറിച്ച് ദൈവം പറയുന്നു, ഞാൻ നിന്നെ പുലർത്തേണ്ടതിന് ഒരു കാക്കയോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார், உன்னை போஷிக்கும்படியாக நான் ஒரு காவலுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ഞാൻ മുൻപേ പറഞ്ഞില്ലേ, നിന്റെ കുഞ്ഞ് എവിടെ പാർക്കണം, ഏത് കസേരയിൽ ഇരിക്കണം, ഏത് ഡ്രസ്സ് ഇടണം, ഏത് ഓഫീസിൽ നീ വേല ചെയ്യണം, ഏത് സിഗ്മെന്റിൽ നീ ഇരിക്കണമെന്ന് തമ്പുരാൻ தீர்மானிச்சிട്ടുണ്ട്. நான் முதல்ல சொன்னேன்லையா, உங்க பிள்ளைங்க எங்க எதிர்காலத்துல இருக்கணும், எந்த ஆபீஸ்ல வேலை செய்யணும், எவ்வளவு சம்பளம் எடுக்கணும், எந்த வண்டியில போகணும், எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்கனவே அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ദൂത് പറഞ്ഞവനെ പരിഹസിച്ചപ്പോൾ ദൈവം അവന്റെ മുൻപിൽ കണക്ക് തീർത്തു കൊടുത്തു. ஆமென். அவர் தீர்க்கதரிசனம் சொன்னவரே அவர்கள் ஏராளமா எண்ணின போது கர்த்தரோ எல்லாவற்றையும் கணக்கை சரியாய் வாழ்க்கை. ആളുകൾ നോക്കുമ്പോൾ ദൂത് പറയുന്നവനെയാ നോക്കുന്നത്, അവന്റെ ഹൈറ്റും വെയിറ്റും കളറും ഡ്രസ് കോഡൊക്കെ നോക്കിയിട്ടാ വിലയിരുത്തുന്നത്. மனிதர்கள் பார்க்கும் போதே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவரை பார்க்கிறார்கள், அவருடைய உடல்ல எப்படி இருக்கிறது, எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாம் மனுஷனை அவங்க பார்க்கறாங்க. നമ്മളെല്ലാം സാധാരണ ആളുകളാ, நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். പക്ഷെ നമ്മുടെ അകത്ത് വസിക്കുന്ന ഒരു സാധാരണ മനുഷ്യനല്ല, വ്യക്തിയല്ല. ஆனா நமக்குள் இருக்கிறவர் ஒரு சாதாரண மனிதனோ ஒரு நபர் அல்ல. എന്നിലുള്ളവൻ ലോകത്തിലുള്ളവനേക്കാൾ വലിയവനാകുന്നു. எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரிய தேவன். ഇത് ഞാൻ വചനം ഇങ്ങനെ പറയുന്നു, നിങ്ങളിലുള്ളവൻ ലോകത്തിലുള്ളവനേക്കാൾ വലിയവനാകുന്നു. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையோட சொல்றது, உங்களில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். ഈ പ്രപഞ്ചം ഒരു വാക്ക് കൊണ്ട് ഉണ്ടാക്കിയ ദൈവം നിന്റെ ഉള്ളിൽ വസിക്കുക.
இந்த முழு உலகத்தை தன் ஒரே வார்த்தையால் சிருஷ்டித்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ഇനി ഞാൻ പുഴുവാണെന്ന് നീ പറയരുത്. நீங்க சொல்றீங்க நான் ஒரு புழு என்று நீங்க சொல்லாதீங்க. ശിഥിലാണെന്ന് പറയരുത്. நான் ஒண்ணுமில்லாதவன் என்று சொல்லாதீங்க. കൃമിയാണെന്ന് പറയരുത്. நான் பெரும் பூச்சி என்று சொல்லாதீங்க. മറ്റുള്ളവർ എങ്ങനെ പറഞ്ഞാലും നീ നെഞ്ചിൽ കൈവച്ച് പറയണം ഞാനൊരു സാധാരണ വ്യക്തിയല്ലെന്ന്. நீ மத்தவங்க உலகம் நம்மை பார்த்து என்ன சொன்னாலும் நீங்க உங்க மார்பிலே கரம் வைத்து சொல்லணும் நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ഒരു 9,40,00,000 കിലോമീറ്റർ അകലെ 40 லட்சம் கிலோமீட்டர் இருக்காங்க. 9,40,00,000 കിലോമീറ്റർ 9 கோடி 40 ലക്ഷം കിലോമീറ്റർ இருக்காங்க. പെർ സെക്കൻഡിൽ 10,000 കോടി ടൺ പിണ്ഡം കത്തിയെറിയുന്ന കൊറോണൽ മാസ് ഇജക്ഷൻ. പെർ സെക്കൻഡിൽ 10,000 കോടി ടൺ മാസ് ഇജക്ഷൻ. കൊറോണൽ മാസ് ഇജക്ഷൻ പറഞ്ഞ നിങ്ങൾക്ക് അറിയോ? ஒரு செகண்ட்ல 14 கோடி டன் மாஸ் செக்ஷன் பண்ற ஒரு ആ കത്തിജ്വലിക്കുന്ന സൂര്യനെയും அங்கிருந்து அவ்வளவு தன்னுடைய ஒளி கதிரை கொடுக்கிற ஒரு சூரியனையோ ഇപ്പൊ രാത്രിയായിട്ട് നമുക്ക് ചൂടില്ലേ? நமக்கு சூடு இருக்கு இல்லையா? പെർ സെക്കൻഡിൽ 10,000 കോടി കൊറോണൽ മാസ് ഇജക്ഷൻ പുറത്തേക്ക് വരുന്ന ആ സൂര്യനെ அவன் ஒரு செகண்ட்ல 14 கோடி கிலோமீட்டர் தள்ளி அங்க இருக்கிற அந்த சூரியனை കോടാനുകോടി നക്ഷത്രങ്ങളെയും അവൻ എவ்வளவோ കോടിക്കണക്കാன നക്ഷത്രങ്ങളെയും നമ്മൾ കാൽ ചവിട്ടി നിൽക്കുന്ന ഭൂമിയെയും നാം കാൽ வைத்து மிதித்து நிற்கிற இந்த பூமியையும் വീശി അടിക്കുന്ന കാറ്റിനെയും അവൻ നമ്മേൽ വീசுகிற കാற்றைയും ഇഴഞ്ഞു വരുന്ന പാമ്പിനെയും അവൻ எழுந்து நமக்கு எதிராக வருகிற பாம்பையும் അലറി വരുന്ന സിംഹത്തെയും അവൻ കിർച്ചിത്ത് വരുகிற സിംഹത്തെയും ഒരു വാക്കുകൊണ്ട് ഉരുവാക്കിയ ദൈവം ஒரு வார்த்தையினால் உருவாக்கின கர்த்தர் നമ്മുടെ ഉള്ളിൽ വസിക്കുക. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். നീ പറ ഞാൻ സാധാരണ വ്യക്തിയല്ല. நீங்க சொல்லுங்க நான் சாதாரண மனிதன் அல்ல. ഇത് വീട്ടിലുള്ള ആൾക്കാരോട് പറയരുത്. உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு அது தெரியாது. അവരിങ്ങനെ പിടിച്ച് ഭിത്തിയെ കയറ്റി പടമാക്കി വെക്കും. அவங்க பிடிச்சு நம்மளை தள்ளி விடுவாங்க. പിശാചിനോട് നീ പറ നീ സാത്താനെ பார்த்து சொல்லு സാത്താനെ ഞാൻ സാധാരണ വ്യക്തിയല്ല. സാത്താനെ ഞാൻ ഒരു സാധാരണ മനുഷ്യനല്ല. കാൽവരി കുലമരത്തിൽ 2000 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് 2000 വർഷങ്ങൾക്ക് മുൻപാக കൽവാരി ക്രൂസിലെ തന്റെ ചങ്കിലെ അവസാനത്തുള്ളി രക്തവും എനിക്ക് വേണ്ടി ഊറ്റി തന്നവൻ തന്റെ കടേസി തുള്ളി രക്തത്തെയും எனக்காய் இந்த உலகத்திலே சிந்தின എന്റെ ഉള്ളിൽ വസിക്കുക. അവർ எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ലോകത്തിന്റെ അവസാന നാളോളം എന്നോട് കൂടി ഇരിക്കുമെന്ന് എന്നോട് ഉറപ്പ് പറഞ്ഞവൻ அந்த உலகத்தின் கடைசி வரையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு சொன்னவர் ഞാൻ ഏത് സാഹചര്യത്തിൽ പോയാലും நான் எந்த ஒரு சூழ்நிலையில் சென்றாலும் എന്നെ കൈവിടാതെ കൂടെ ഇരിക്കുമെന്ന് പറഞ്ഞവൻ என்னை கைவிடாமல் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் അപ്പൻ മറന്നാലും தகப்பன் மறந்தாலும் അമ്മ മറന്നുപോയാലും தாயினை மறந்தாலும் എന്റെ ചങ്കിലെ ചങ്കാണെന്ന് പറഞ്ഞ പ്രിയപ്പെട്ടവർ പലരും പറഞ്ഞാലും நான் இவன் என்னோடு இருக்க என்னிலிருந்து தூர போன மற்றவங்க எல்லாரும் சொன்னாலும் ആരെല്ലാം കൈവിട്ടാലും കൈവിടാതെ ചേർത്ത് പിടിക്കുന്ന ഒരുവനുണ്ട്. അവന്റെ പേരാണ് യേശു. അവനെ யார் கைவிட்டாலும் ஒருபோதும் என்னை கைவிடாதபடி கரத்தை பிடிக்கிற ஒருவனுണ്ട്. அவர் പേരാണ് യേശു. എന്റെ നാമത്തിൽ 2-3 പേർ കൂടി വരുന്നവരുടെ നടുവിൽ ഞാൻ വന്നേക്കാമെന്നല്ല പറഞ്ഞു, ഞാൻ ഉണ്ടെന്നാ. അവൻ അവർ അങ്ക് சொல்ல 2-3 പേർ കൂടുന്ന இடத்துல நான் வருவேன் என்று சொல்ல நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். നിങ്ങൾ കൂടിയിരുന്ന് പാട്ടുപാടി വർഷിപ്പ് തുടങ്ങിക്കോ, ഞാൻ വരാം. അങ്ങനെയാണോ പറഞ്ഞേ? கர்த்தர் இப்படியே சொன்னாரு, நீங்க முதல்ல ஒண்ணு சேருங்க, நீங்க வர்ஷிப்ல ஆராதனை ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நான் வருவேன் கர்த்தர் சொன்னாரு. ഒരു പാട്ടുപാടി ഇങ്ങനെ ചൂടായി വന്ന് അടുത്തൊരു പാട്ടുപാടി ഒന്നും കൂടി ചൂടായി, അപ്പൊ യേശു വരും. അങ്ങനെയാണോ? இப்படியா நம்ம ஒரு பாட்டு பாடும்போது கொஞ்சம் அனலானோம், ரெண்டாவது பாட்டு பாடும்போது இன்னும் ஆவிக்குள் அனலாகும் போது கர்த்தர் வருவேன்னு சொன்னாரு. அப்படியானோ? എന്റെ നാമത്തിൽ என்னுடைய நாமத்தினாலே 2-3 പേർ കൂടി വരുന്നവരുടെ നടുവിൽ 2-3 പേർ കൂടി വരുகிற அந்த இடத்தில் ഞാൻ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു. நான் ஏற்கனவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். അങ്ങനെങ്കിൽ യേശു ഇവിടെ ഉണ്ട്. அப்படி என்றால் இயேசு இங்கே உண்டு. ஆமென். ഹലോ, യേശു ഇവിടെ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ இயேசு இங்கே வந்திருப்பார் என்றால் ഈ ദേശം ഭരിക്കുന്ന ഈ സ്റ്റേറ്റിന്റെ മുഖ്യമന്ത്രി, ചീഫ് മിനിസ്റ്റർ, இந்த மகாരാഷ്ട്ര ദേശത്തെ ആളുകളുടെ ചീഫ് മിനിസ്റ്റർ അദ്ദേഹം ഇങ്ങോട്ട് വരാന്നുണ്ടെങ്കിൽ അദ്ദേഹത്തിന്റെ മുൻപേ ഒരു പൈലറ്റ് വാഹനം പോകും.
அவர் இங்கே வருவார் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக பெரிய ஒரு வண்டியெல்லாம் நிறைய வண்டி முன்னாடி போகும். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் போகும். செக்யூரிட்டி ஃபுல்லா அவங்க முன்னாடி போவாங்க. புல்லட் ப்ரூஃப் காரில் ஆയിരിക്കും അയാൾ വരുന്നത്. அந்த மனிதர் ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் அவர் வருவார். അയാളുടെ മുൻപിലും പിൻപിലും പോലീസ് പ്രൊട്ടക്ഷൻ ഉണ്ടാകും. முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக செல்வார். അയാൾ വില കൂടിയതാണെങ്കിൽ സ്പെഷ്യൽ പ്രൊട്ടക്ഷൻ ഫോഴ്സ് SPF ഉണ്ടാവും. ஆமென். அவங்க ரொம்ப விலை உயர்ந்த விலையை பெற்றவர்கள் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அங்கே ഉണ്ടായിരിക്കും. എന്ന് പറഞ്ഞാൽ ഒരാൾ വന്നിരിക്കേണ്ട സ്ഥാനത്ത് ഒരു ചുരുങ്ങിയ ഒരു 30 പേരെങ്കിലും കാണും. ஆமென். ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 30 பேரால அவங்க பாதுகாப்புக்காக வந்திருப்பாங்க. എന്നാൽ യേശു വരുമ്പോൾ வரும்போதோ ദൂതന്മാർ വരും. தேவ தூதர்கள் வருவாங்க. നീ ഒരു സാധാരണ വ്യക്തിയല്ല. நீங்க ஒரு சாதாரண மனிதன் அல்ல. നിന്നെ സംരക്ഷിക്കാൻ, உன்னை ரட்சிக்க முடியாது, നിന്നെ പാதுகாப்பு ചെയ്തിരിക്കും, உன்னை பாதுகாக்க முடியாது. ദൂതന്മാർ നിനക്ക് വേണ്ടി ഇറങ്ങും. கர்த்தருடைய தூதர்கள் உனக்காய் இறங்குவார்கள். കാരണം നീ ദൈവത്തിന് വിലയേറിയതാണ്. நீங்கள் கர்த்தருக்கு விலையேற பெற்றவர்கள். മറ്റുള്ളവർ നിന്നെ വിലയില്ലെന്ന് താഴ്ത്തി കെട്ടിയാലും, மற்றவர்கள் உங்களுக்கு எந்த விலையில்லை என்று சொல்லி தள்ளினாலும், നിന്റെ കളർ പറഞ്ഞ്, നിന്റെ കുലം പറഞ്ഞ്, നിന്റെ സാമ്പത്തികം പറഞ്ഞ്, ജോലി പറഞ്ഞൊക്കെ താഴ്ത്തി വെച്ചാലും, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையோ உங்களுடைய கலரையோ குடும்பத்தை பத்தியோ சொல்லியோ உங்களை அவங்க தூர வைத்தாலும், മീനിന്റെ ഗന്ധമുള്ള പത്രോസിനെ നെഞ്ചോട് ചേർത്ത് പിടിച്ചവൻ, ஆமென், கீழே விழுகிற பேதுருவை தன் கரத்தோடு சேர்த்து பிடித்த தேவன், മീനിന്റെ ഗന്ധം, മത്സ്യത്തിന്റെ ഗന്ധമുള്ളവൻ, മണമുള്ളവൻ പത്രോസ്, അവനെ ചേർത്ത് പിടിച്ചവൻ. ஆமென். அந்த மீனுடைய நாத்தம் உள்ள ஒரு மனுஷன் அந்த பேதுரு, அவனை தன்னோட மார்போடு சேர்த்தணைத்த கர்த்தர். നിന്നെ ചേർത്ത് പിടിക്കാൻ അവൻ കഴിയില്ലേ? உங்களை தன்னோட மார்போடு சேர்க்க கர்த்தரால் கூடாதோ? നിന്റെ പ്രശ്നങ്ങൾ ഇറങ്ങി വരാൻ അവൻ റെഡിയാ. உங்களுடைய பிரச்சனைகளை இறங்கி வர கர்த்தரால் கூடும். ഇന്ന് ചില വിഷയങ്ങൾക്ക് അവൻ ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇടും. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைப்பார். അഭിഷിക്തൻ പറഞ്ഞതുപോലെ നിങ്ങൾ വന്നതുപോലെയല്ല ചിലർ പോകുന്നത്. ஆமென். சபை ஊழியக்காரர் சொன்னது போல நீங்க வந்தது போல அல்ல, இங்க இருந்து சிலர் மறுபடியும் நீங்க வீட்டுக்கு திரும்பி போறது. നിങ്ങൾ ചേഞ്ച് ആകും. உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். അഭിഷേകം നുകത്തെ തകർക്കുമെന്ന് വചനം പറയും. அவன் தேவ வார்த்தை சொல்றது அபிஷேகமானது நுகத்தடியை முறிக்கும் என்று சொல்லி, പുഷ്ടി നിമിത്തം നുകം തകർന്നു പോകുമെന്ന് മറ്റൊരു വചനം പറയും. அவன் இன்னொன்னு சொல்றது வெள்ளம் நல்ல வெகும்போது உடைய நுகமெல்லாம் முறிந்து போகும் என்று சொல்லி. ഇന്ന് രാത്രി ദൈവം പറയുക, இந்த ராத்திரி வேளையில தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், പിശാച് നിന്റെ കുടുംബത്തിൽ വെച്ച ചില നുകങ്ങൾ, அவன் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்க குடும்பத்துல வைத்திருக்கிற சில நுகங்கள், നിന്റെ തലമുറകളുടെ ഭാവി ബന്ധിച്ചു വെച്ചത്, உங்களுடைய பிள்ளைகளை எதிர்கால வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறது, നിന്നെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം നിന്നിലേക്ക് വരാൻ അനുവദിക്കരുതെന്ന് പറഞ്ഞ് തടയിട്ടത്, உங்க தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வர விடாதபடி தடுத்து வைத்திருக்கிறது, നിന്റെ കുടുംബത്തിന്റെ ഉയർച്ചയെ ബ്ലോക്ക് ചെയ്തത്, உங்களுடைய குடும்பத்துடைய உயர்வை தடுத்து வைத்திருக்கிற, ഇന്ന് രാത്രി സ്വർഗം പറയുന്നു, ഞാൻ അതിനെ പൊളിക്കും. இந்த இரவிலே அவன் பரலோகம் சொல்லுகிறது, அதை நான் தவிடுபடியாக்கி போடுவேன். I will break every bondages. நான் எல்லா தடைகளையும் கட்டுகளையும் நான் அறுத்து. ആമേൻ. ആമേൻ. ஆமென். ആരോടാ പറയുന്നത്? നിങ്ങൾ ആരും കേൾക്കുന്നില്ലേ? நீங்க யாரும் சத்தம் கேட்கலையா? நீங்க யாரும்? ഞാൻ ഇവിടെ വേദനിച്ചാ പറയുന്നത്. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன். ഞാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഈ തരം നിങ്ങളിലേക്ക് വരണമെന്നാ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. நான் விரும்புகிற இந்த காரியமெல்லாம் உங்கள் மேல் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி நான் ഇത് விரும்புகிறேன். ഞാൻ പറയുന്നതല്ലത്, நான் சொல்லுகிறதல்ல, ഈ ശബ്ദം മാത്രമേ ഞങ്ങളുടേതുള്ളൂ. இந்த சத்தம் மட்டும் தான் எங்கில இருந்து வெளியே வருகிறது. ഇതിന്റെ ഉറവിടം, സോഴ്സ് സ്വർഗമാണ്. இதோட எல்லா கனமும் அங்க மேலே இருந்து வருகிறது. ஆமென். Praise the Lord. ஹalleluya. യേശു പറഞ്ഞു, ഞാൻ മീതെ നിന്ന് വന്നത്. ஆமென். இயேசு அவர் சொன்ன காரியம் என்று சொன்னால் மேலே இருந்து வந்தது. ഞാൻ സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്ന ജീവന്റെ അപ്പം. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். അവിടെ എന്ത് ദൈവം പറയുന്നു അതാ ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു. அங்கிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். എന്റെ പിതാവിൽ നിന്ന് കേട്ടത് ഞാൻ നിങ്ങളോട് അറിയിക്കുന്നു. என் பிதாவினிடத்தில் நான் எதை கேட்டேனோ அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ഇന്ന് രാത്രി ദൈവം പറയുന്നു, ചിലർ ദൈവത്തിൽ നിന്ന് കേട്ട് ചിലരോട് ചിലത് പറയാൻ പോവാ. ஆமென். இந்த இரவிலே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து சிலதை கேட்டு சிலருக்கு அவர் சொல்ல போகிறார். ஆமென். யாருக்கு சந்தோஷம் இல்லையா? നിങ്ങൾ ദീർഘദർശനം പറയും ഇതിനകത്ത് ചിലർ, അതാ പറഞ്ഞത്. நான் சொன்ன காரியம் என்று சொன்னால் இங்க இருக்கிற சிலர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். Somebody will prophet us. சிலர் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள்.
തണുത്ത കാലയിൽ, கோல்டு காலையில் நீங்க ரொம்ப சோர்வாகாதீங்க, ரொம்ப ஒரு 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 இதான அனுபவத்தை வராதீர்கள். ஹல்லேலூயா. ഒരു പ്രവചനം ഒരാളോട് പറയുമ്പോൾ, നിങ്ങൾ ഒരു തീർക്കദർശനം ഒരു இடத்துல ஒருவருக்கு சொல்லும்போது, ചുമ്മാ വിദേശത്തേക്ക് അയക്കാൻ ജോലി കിട്ടും ഇതൊന്നും അല്ല പ്രവചനം. நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், அதெல்லாம் தீர்க்கதரிசனம். പ്രവചനം ഒരാളെ ട്രാൻസ്ഫോം ചെയ്യുന്നതാ. தீர்க்கதரிசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. കന്യക ഗർഭിണിയായ ഒരു മകനെ പ്രസവിക്കുമെന്നൊരു ദൂത് പ്രവചനം. ആമേൻ. ഒരു കന്യക ഗർഭവതി ആവാൾ என்பது அது ஒரு தீர்க்கதரிசனம். 700 വർഷത്തിന് ശേഷം 700 வருடங்களுக்கு அப்புறமாக യെരൂശലേമിനകത്ത് യെരുശലേമുக்குள்ளே അന്ന ജോവാക്കി ദമ്പതികളുടെ മൂത്ത മകൾ മറിയ പാർക്കുന്ന മുറിക്കകത്ത് ഒരു ദൂതൻ ഇറങ്ങി വന്നു. ആമേൻ. മറിയാൾ അവൻ ഇരിക്കുന്ന அந்த വീட்டுக்குள்ளே ഒരു ദൂതൻ അങ്ങ് ഇറങ്ങി വந்தார். അന്ന ജോവാക്കി എന്ന അപ്പനമ്മയുടെ മകൾ, മൂത്ത മകൾ മറിയ പാർക്കുന്ന മുറിക്കകത്ത് ദൂതൻ ഇറങ്ങി വന്നു. അന്ന ജോവാക്കി എன்கிற அவங்களுடைய பிள்ளையாகிய மூத்த மகளுடைய அவள் இருக்கிற அந்த இடத்திலே தேவதூதன் இறங்கி வந்தார். എന്നിട്ട് ദൂത് പറഞ്ഞു, அங்க வந்து ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு வார்த்தை சொன்னார். അവൾ കാത്തിരിക്കുന്നത് എന്തിനാണെന്നറിയോ? அவள் எதற்காக காத்திருக்கிறா தெரியுமா? 700 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് ഒരു പ്രവാചകനിലൂടെ ഒരു ദൂത് കൈമാറി കന്യക ഗർഭിണിയാകും. அவன் 200 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக தீர்க்கதரிசனம் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்றார். പണ്ട് കാലത്ത് പ്രവാചകൻ ദൂത് പറയും, അവന്റെ ശിഷ്യൻ അത് എഴുതി വെക്കും. அவன் முதல்ல உள்ள காலங்களெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்வார், அவங்களுக்கு அவங்களுடைய சீஷன் அதை எழுதி வைப்பாங்க. അങ്ങനെ എഴുതി കന്യക ഗർഭിണിയായും മകനെ പ്രസവിക്കുക എഴുതി കഴിഞ്ഞിട്ടാണ് എഴുതിയ ആള് പ്രവാചകന്റെ മുഖത്തേക്ക് നോക്കിയത്. ஆமென். அந்த அப்படி சொல்லும்போது அதை எழுதி அதை வைத்தவர், அதை எழுதினவரே அவருடைய தீர்க்கதரிசிയുടെ முகத்தை பார்த்தார். അയാൾ എന്റെ ഭാഷയിൽ പേനങ്ങനെ എറിഞ്ഞിട്ട് പറഞ്ഞു, அந்த என்னோட ഭാഷയിൽ அந்த പെണ്ണ് അങ്ങനെ வைத்துட்டு சொல்லிருப்பார், എന്നാ മണ്ടത്തര, വെളിവൊക്കെ പോയോന്ന് വെച്ചു, ബുദ്ധിയൊക്കെ കെട്ടുപോയോ. அவர் சொல்லிருப்பார், என்னையா பைத்தியமாயிட்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படி சொல்லிருப்பார். ലോകമുണ്ടായത് മുതൽ ഇന്ന് വരെ കേട്ടിട്ടില്ല ഒരു കന്യകയും, நான் உலகம் சிருஷ்டித்த நாள் முதல் கொண்டு இதுவரை கேட்டதில்ல ஒரு கன்னிகை ഗർഭിണിയായി പ്രസവിക്കുന്നു. அவள் ஒரு கர்ப்பவதியாகி அவர் பிரசவிப்பார். കല്യാണം കഴിഞ്ഞിട്ടില്ല, எனக்கு திருமணம் ஆகவில்லை. പക്ഷേ യഹൂദന്റെ പാരമ്പര്യം അനുസരിച്ച് ஆனால் யூதர்களுடைய பாரம்பரியத்தை பார்க்கும்போது പുരോഹിതന്മാർ, அவன் தேவ மனுஷர்கள், പുരോഹിതന്മാർ ஆசாரியர்கள், ഊറിയും തുമ്മയും എന്ന് പറയുന്ന അവരുടെ പുരാതനമായ ഗണനരീതി അനുസരിച്ച് அவன் ஊரின் தும்மி என்று சொல்லுகிற அவங்களுடைய பண்டுகால அதோடைய காரியங்களை அவர்கள் நினைப்பில் வைத்து കന്യക ഗർഭിണിയായി മകനെ പ്രസവിക്കുമെന്ന കാലം ഇതാണെന്ന് തിരിച്ചറിഞ്ഞപ്പോൾ ஆமென். ஒரு கன்னிகை பிரசவமாகி அவர் கர்ப்பவதியாகி பிரசவிப்பாள் என்ற காலம் இதுதான் என்று சாஸ்திரிகள் அதை அவர்கள் சரியாக நியமித்த போது അവർ യെരൂശലേം ദേവാലയത്തിൽ അനൗൺസ് ചെയ്തു, സിനഗോഗുകളിൽ അനൗൺസ് ചെയ്തു, ഇങ്ങനെ ഒരു സംഭവം നടക്കാൻ പോവാൻ നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണം. ஆமென். அந்த எருசலேம் தேவாலயங்களிலும் ஆமென் அவங்க கூடுகிற இடங்களிலும் இப்படியா சொல்லப்பட்டது, இப்படி ஒரு காரியம் ஆகாமல் இருப்பதற்கு நீங்கள் பிரசவிய. ചരിത്രകാരന്മാർ പറയുന്നത് 1000-ലധികം കന്യകമാർ അങ്ങനെ ഒരു അത്ഭുത ശിശു ഉണ്ടാകുന്നുണ്ടെങ്കിൽ അതെന്റെ വയറിലകത്താകണമെന്ന് പറഞ്ഞ് പ്രാർത്ഥനയോടെ ഉപവാസത്തോടെ കാത്തിരുന്നു. ஆனால் அப்படி அறிவிக்கப்பட்ட போது 1000க்கும் மேலான கன்னிகைகள் அப்படி ஒன்று நடந்தால் ஏன் வயிற்றுல ஏன் வாழ்க்கையில் உண்டாகணும் ஆண்டவரே என்று சொல்லி உபவாசித்து ஜெபித்த நாட்களாயிருந்தது. അങ്ങനെ കാത്തിരിക്കുന്നവരുടെ കൂട്ടത്തിൽ മറിയയും ഉണ്ടായി. അങ്ങനെ കാത്തിരിக்கிறவர்கள் கன்னிகை கூட்டத்திலே மரியாளும் ഉണ്ടായിരുந்தாள். മറിയ പാർക്കുന്ന മുറിക്കകത്ത് ദൂതൻ ഇറങ്ങി വന്നു. ஆமென். மரியாள் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளாக அவன் தூதன் இறங்கி வந்தாள். ഒരു വന്ദനം പറഞ്ഞു, வந்து அவளை வணக்கம் செய்தாள். അവൾ അന്ന് വരെ അങ്ങനെ ഒരു വന്ദനം കേട്ടിട്ടില്ല. அது வரைக்கும் அப்படி அவளை பார்த்து யாரும் வணக்கம் சொல்றதே அவ கேட்டதே இல்லை. അവൾ അതിശയപ്പെട്ടു. அவள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாள். ദൂതൻ അവളുടെ വിഷമം കണ്ടിട്ട് പറഞ്ഞു, നീ പ്രസവിക്കും, ഒരു ആൺകുഞ്ഞിനെ പ്രസവിക്കും. ஆமென். அவளுடைய சூழ்நிலை பார்த்து தூதன் சொன்னால், நீ பிரசவிப்பால், ஒரு ஆண் குழந்தையை நீ பிரசவிப்பாய். അവള് പറഞ്ഞു, എന്റെ അപ്പന്റെ മണമല്ലാതെ എനിക്കൊരു പുരുഷനെ അറിയില്ല. ஆமென். அப்பா அவர் சொன்னாரு, அவங்க சொன்னது எங்க அப்பாவோட இஸ்லாம், எனக்கு ஒரு புருஷன் எங்க வரைக்கும் நான் பார்த்ததில்லை என்று சொல்லி. പക്ഷെ ദൂതൻ പറഞ്ഞു, പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വരും. ஆனால் தேவதூதன் சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். അത്യുന്നതന്റെ ശക്തി നിന്റെ മേൽ നിഴലിടും. ஆமென். தேவனுடைய பலத்த வல்லமை உன்மேல் இறங்கி வரும். അപ്പോൾ ഒരു ശിശു ഉണ്ടാകും. அப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். Praise the Lord. ஹல்லேலூயா.
ഇപ്പോൾ ആകാശത്ത് നമ്മൾ പകൽക്കാലം കാണുമ്പോൾ ആകാശമൊക്കെ കാർമേഘം മൂടി നിൽക്കുവാണ്. ஆமென். நம் பகல் வேளையிலே நம்ம ஆகாயத்தை பார்க்கும்போது மேகங்கள் அப்படியாக மூடிக்கொண்டிருக்கும். ഈ മേഘങ്ങൾക്ക് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. അത് നെഗറ്റീവ് ചാർജും ഉണ്ട്, പോസിറ്റീവ് ചാർജും ഉണ്ട്. இந்த மேகங்களை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு அந்த இதுல உண்டு. ഈ നെഗറ്റീവ് ചാർജും പോസിറ്റീവ് ചാർജും എപ്പോൾ കൂട്ടുമ്പോൾ ഒരു സ്പാർക്കിംഗ് ഉണ്ടാകും. ஆமென். இந்த நெகட்டிவும் இந்த பாசிட்டிவ் ஒன்று சேரும்போது ஒரு ஸ்பார்க் ஒரு ஃபிக்ஷன் ഉണ്ടാകും. ഒരു ശബ്ദം ഉണ്ടാകും, ஒரு சத்தம் ഉണ്ടാകും அந்த இடத்துல. ഒന്നുകൂടി പറഞ്ഞാൽ ഈ നെഗറ്റീവും പോസിറ്റീവും എപ്പോൾ കൂട്ടിമുട്ടുന്നു അപ്പോൾ ഒരു ക്രിയേഷൻ ഉണ്ടാകും. எப்பொழுது ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் ஒன்று சேரும்போது அங்க ஒரு புதிய காரியம் ஒன்று நடைபெறும். ഇതിനകത്തിരിക്കുന്ന ചിലരോട് ദൈവാത്മാവ് പറയുന്നു, ചിലരുടെ ജീവിതത്തിൽ ചില ക്രിയേഷനുകൾ ഉണ്ടാകാൻ പോകുകയാണ്. இங்க இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஒரு சில புதிய காரியங்கள் உண்டாக போகிறது. ചിലത് ഉരുവാക്കപ്പെടും. சிலர்கள் கர்த்தருக்குள் உருவாக்கப்படுவீர்கள். ആമേൻ. ஆமென். ഹലോ, ഇവിടെ ഉണ്ട് എല്ലാവരും. நீங்க எல்லாம் இங்க தான இருக்கீங்க. ഏത് വിഷയത്തിലാണ് നീ പ്രാർത്ഥിക്കുന്നത് ആ വിഷയത്തിലേക്കുള്ള മറുപടിയായി വരുന്നത്. ஆமென். நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு உண்டான பதில் உங்களை நோக்கி வருகிறது. ശ്രദ്ധിക്കണമേ, நீங்க கவனமா கேளுங்க. ഇത് ആത്മീക ദൂതാ. இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. இது മറിയ ഏത് വിഷയത്തിനാ പ്രാർത്ഥിച്ച ആ വിഷയം അവളോട് ദൈവത്തിന്റെ ദൂതൻ പറഞ്ഞത്. மரியாள் எந்த காரியத்துக்காக ஜெபித்தாலோ அதுக்குண்டான பதிலை கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் சொன்னார். ഏത് വിഷയം കൈ പിടിച്ചിട്ടാണ് വന്നേക്കുന്നത് അതിനുള്ള ദൂത് ദൈവം കൈമാറും. ஆமென். இந்த நாட்கள்ல எந்த காரியத்தை நெஞ்சிலே அடக்கி கொண்டு வந்திருக்கிறாயோ அதுக்குண்டான பதிலை கர்த்தர் இந்த இரவிலே ആ മറുപടിയായിട്ട് നീ ഇതിനകത്തുനിന്ന് പുറത്തു പോകാവൂ. அதோட பதிலை கிடைத்தே நீ இந்த நாளில் இங்கிருந்து நீ மறுபடியும் திரும்பி செல்வாய். അത് തരാൻ കഴിവുള്ളവനായ യേശു, அதை கொடுக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ചില കുടുംബങ്ങളെ അടക്കി വെച്ച് വാഴുന്ന ചില ആധിപത്യ ശക്തികൾ, ஆமென். சில குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற பாரம்பரிய கட்டுகள் പുറത്തോട്ട് പോകാൻ മുൻപോട്ട് പോകാൻ ഉയരാൻ അനുവദിക്കില്ലെന്ന് വെല്ലുവിളിക്കുന്ന ചില ശക്തികൾ, ஆமென். நீங்க முன்னேறி செல்ல முடியாதபடி வாழ்க்கையில உயர முடியாதபடி உங்களை எதிர்த்து ஆமென் எப்பொழுதும் ஆமென் காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சில சக்திகள், ചില സർപ്പശക്തികൾ, சில பாம்பின் சக்திகள் ഇന്ന് രാത്രി ദൈവം അതിനഴിക്കണം. இந்த இரவேளையிலே கர்த்தர் அதை அழிக்க போகிறார். ഒത്തിരി കാലമായില്ലേ നീ അത് ചുമന്ന് നടക്കാൻ തുടങ്ങിയിട്ട്? எவ்வளவு நாட்களாயிட்டோ நீங்க அதை ஏற்று உங்கள் வாழ்க்கையில் പ്രാർത്ഥിച്ചിട്ടും മറുപടി ഇല്ലാതെ വിടുതലില്ലാതെ ഭാരപ്പെടുന്ന വിഷയത്തിൽ நீங்க ஜெபித்து இதுவரை பதில் கிடைக்காத இதுவரை விடுதலை கிடைக்காத உங்கள் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களிலே അത് ഇത്രയും കാലം അനുഭവിച്ചത് ദൈവം പറയുന്നത് മതി, ഇനി ഇത് നീ ചുമന്ന് പോകാൻ ഞാൻ അനുവദിക്കില്ല. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், போதும் நீ சுமந்தது, இனிமேல் அதை நான் சுமக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். നിന്റെ തലമുറയോടുള്ള ബന്ധത്തിൽ, നിന്റെ കുടുംബത്തിനോടുള്ള ബന്ധത്തിൽ, നിന്റെ ഭാവിയോടുള്ള ബന്ധത്തിൽ, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய குடும்பத்துடைய காரியம், உங்களுடைய எதிர்காலத்துடைய காரியத்தை, നിന്റെ കുടുംബ ജീവിതത്തിൽ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ദൈവാത്മാവ് പറയുന്ന ചില വീടുകളിൽ അടിപിടി, சில தேவாவியானவர் சொல்றார், சில வீட்ல இன்னைக்கு சண்டை நடக்குது. ഭാര്യ പറയുന്നത് ഭർത്താവിന് ഇഷ്ടപ്പെടുന്നില്ല, ஆமென். மனைவி சொல்றது கணவனுக்கு பிடிக்கிறது இல்ல, ഭർത്താവ് പറയുന്നത് ഭാര്യയ്ക്ക് പിടിക്കുന്നില്ല, கணவன் சொல்றது மனைவிக்கு பிடிக்கிறது இல்ல. അഭിപ്രായ വ്യത്യാസങ്ങൾ ഉണ്ടാക്കി ஆமென். நம்ம சொல்ற காரியங்கள்ல ஆமென் ரெண்டு பேருக்கு வேறுபாடு உண்டானது. സ്നേഹത്തോടിരുന്ന ആ സമയത്ത് ഏതോ ഒരു വാക്ക് നിമിത്തം ചിന്ന ഭിന്നമായി പാത്രങ്ങൾ എടുത്തെറിഞ്ഞത് തലമുടി പിടിച്ചു വലിക്കുന്ന ഭിത്തിക്കിട്ടിടി. ஆமென். அன்போடு இருக்கிற அந்த நேரத்திலே ஏதோ ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாக ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு, கடைசியில பாத்திரத்தை தூக்கி எரியதும் தலையை பிடிச்சு இழுக்கிறதுமான அப்படிப்பட்ட ஒரு காரியம். ഇന്ന് രാത്രി ദൈവം പറയുന്നു, ഞാനതിനെ പൊളിക്കും. இந்த இரவிலே கர்த்தர் சொல்கிறார், அதை நான் உன்னிடத்திலிருந்து உடைத்து எறிவேன் என்று சொல்லி. ഇത് പൈശാചിക പോരാട്ടമാ. இது ஒரு பிசாசு காரியம். அது ഇത് നമ്മളെ കണ്ണുകൊണ്ട് കാണാൻ കഴിയുന്നതല്ല. இதை நாம் நம்முடைய சொந்த கண்ணால் நம்மால் காண முடியாது. ഇത് കൗൺസിൽ ചെയ്താ പോകുന്നതല്ല. இதுக்கு ஒரு கவுன்சிலிங் செஞ்சதுனால அதை நம்ம மேற்கொள்ள முடியாது. അല്ലെ, ഫാമിലി കൗൺസിലിന്റെ കോൺഫറൻസ് പോയാൽ പിശാച് പോവില്ല. ஃபேமிலிக்கு ஒரு மீட்டிங் வச்சு அதுல ஒரு கவுன்சிலிங் மீட்டிங்க்கு சைத்தான் போறது இல்ல. ഇത് റൂട്ട് വേറെയാ. இதோடைய வேற எங்கேயோ இருக்கு. ചിലര് പറയുന്നത് ആദാമിൽ നിന്നും ഹവ്വയെ വാരിയല്ലോ ഉണ്ടല്ലേ, ആദാമിന്റെ വാരിയല്ലോ ഊരിയിട്ടാണ് ഹവ്വയെ ഉണ്ടാക്കിയത് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ഭാര്യ ഭർത്താവിന്റെ ഭാര്യയല്ലാണ്.
ஆமென். அப்போ சிலர் சொல்லுவாங்க, ஆதாமுடைய எலும்பை எடுத்தல்லவோ ஒரு ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார் அப்படி என்று சொன்னால் ஒரு மனைவியானவள் என்று சொல்லி ஒரு கணவனில் இருந்து பாதி அவள் அங்கே தானே இருக்க வேண்டும். കല്യാണം കഴിഞ്ഞ സമയത്ത് തേനായിരുന്നു, തേൻ. கல்யாணம் முடிஞ்ச நேரத்துல அது ஒரு தேனின் அனுபவம் போல இருந்தது. ഊണ് കഴിച്ചിട്ട് ഇവിടെയൊക്കെ ഇരിക്കുന്ന മറ്റ് ചോറ് ഇങ്ങനെ വാരിയെടുത്ത് തിന്നും. கல்யாணம் முடிஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு இங்க ஒட்டி இருக்கிற அந்த சோறை கொடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. അടുക്കളയിൽ ജോലി ചെയ്യുമ്പോൾ വന്നിട്ട് ടവലെടുത്ത് തുടച്ചു കൊടുക്കും. നീ വയർത്തോട്ട്, നീ ക്ഷീണിച്ചോ. வேலையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் டவல் எடுத்து, ஐயோ நீங்க ரொம்ப களைப்போட வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி டவல் எடுத்து மூஞ்செல்லாம் தொடச்சு விடுவாங்க. ഒരു വർഷമാവുന്ന വരെ ഇവര് സംസാരിക്കുന്നത് ആരും കേൾക്കില്ല. அவன் ஒரு வருஷம் வரை இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு யாருக்குமே கேட்காது. ഒരു വർഷം കഴിഞ്ഞപ്പോ പിന്നെ ലോകം മൊത്തം കേൾക്കാൻ തുടങ്ങി. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சு. എന്നിട്ട് പറയും, നീ എന്റെ ഭാര്യയല്ല, നീ എന്റെ ഭാര്യയല്ല. நீ அப்போ சொல்லுவாங்க, நீ என்னுடைய மனைவியா இல்ல, ഭാര്യയല്ലേ, நீ என்னுடைய இதுல இருந்து எடுக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்லி. എനിക്ക് வேற ഒന്നായിരുന്നു ദൈവം വെച്ചത്. உன்னுடைய எனக்கு என்னுடைய விளாளவு வேற எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. എന്റെ തലവിധി, ஓ என் நேரம். ഇത് തിരിച്ചും പറയുവാ, ഇത് അങ്ങോട്ടും പറയും. இது இங்க இருந்து பதில் வரும், തിരിച്ചും പറയും. இங்க இருந்து வரும். എന്നിട്ട് പറയും, നീ നിന്റെ വഴിക്ക് പൊക്കോ, அது சொல்லுவாங்க, நீ உன் வழியில போ, நீ உன் வழியை பார்த்துக்கோ, ഞാൻ എന്റെ വഴി കൊടുക്കും. நான் என் வழியை பார்த்துக்கோ. രജനികാന്ത് പറഞ്ഞ ഏൻ വഴി തനി. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஏன் வழி தனி வழி, എനിക്കത് മതി, எனக்கு அது போதும். പക്ഷെ അതല്ല, മനുഷ്യൻ ഏകനായിരിക്കുന്നത് നന്നല്ലെന്ന് ദൈവം കണ്ടിട്ടാ ഒരു പെണ്ണിനെ ചേർത്ത് വെച്ചത്. கர்த்தரோ ஒரு மனிதன் தனியா இருப்பது நல்ல என்று சொல்லிதான் ஒரு பெண். ദൈവം കണ്ണുപൊട്ടനല്ല, ദേവൻ കണ്ണുപൊട്ടനല്ല, അന്ധനല്ല, ബ്ലൈൻഡ് അല്ല. தேவன் ஒரு குருடன் அல்ல. നിന്റെ കൂടെ ആര് താമസിക്കണമെന്ന് ദൈവം നേരത്തെ തീരുമാനിച്ചു വെച്ചേക്കുക. கூட யார் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். നിന്റെ കയ്യിൽ വിശ്വസിച്ച് ഏൽപ്പിച്ച് തന്നേക്ക അവനെ. அவன் உங்களுடைய கரத்துல நீங்க உண்மையுள்ளவங்க என்று எண்ணி உங்களுடைய கரத்துல உங்களை கொடுத்திருக்கிறார். അവനെ ചുമന്ന് നടക്കാൻ നിനക്കേ പറ്റൂ. அவரை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும். നിന്റെ സ്ഥാനത്ത് വേറെ വല്ലവരാണെങ്കിൽ വാക്കത്തി എടുത്ത് വെട്ടിക്കളയും. உங்க இடத்துல வேற இருந்தா இதுல சண்டை வந்து என்னைக்கோ பிரிஞ்சிருப்பாங்க. ഇന്ന് രാത്രി ഫാമിലി കൗൺസിലിംഗ് അല്ല അത് നടക്കുന്നത്. പക്ഷെ ചില കുടുംബങ്ങൾക്കകത്ത് നടക്കുന്ന കാര്യം ദൈവാത്മാവ്. എനിക്ക് കാണാം ചിലരെ. I can see something. ഞാൻ എല്ലാവരുടെയും മുഖത്തേക്ക് സൂക്ഷിച്ചു നോക്കുന്നില്ല. എനിക്കറിയാം അല്പ ആശ്വാസം ഇതിനകത്ത് വരുമ്പോഴാ. எனக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரும்போது അതല്ല, എനിക്കറിയാം ഇതിനകത്ത് വരുമ്പോഴാ ഒരു അല്പം സമാധാനം കിട്ടുന്നത്. எனக்கு தெரிகிறது இந்த சபைக்குள் வரும்போது தான் எனக்கு சில நேரம் கொஞ்சம் சமாதானம் நம்ம ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ഇരിക്കുന്ന ആ സമയം മാത്രമേ ചിലർക്ക് ആശ്വാസമുള്ളൂ. പിന്നെ വീട്ടിൽ പോയ കലഹമാണ്. கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற சில நேரம் தான் சிலருக்கு ஆறுதலும் சமாதானம். വീട്ടിൽ പോയതിനു അപ്പുറം മറുപടി ചണ്ട ചച്ചരും. വീട്ടിന്റെ പുറത്ത് വന്നാൽ നമ്മൾ വളരെ ഹാപ്പിയാണ്. എന്നാ വിശേഷം, സുഖമായിരിക്കുന്നു, ഹാപ്പിയാണോ, പാട്ട് പാടുന്നു, ആരാധിക്കുന്നു. ഇവിടെ നിന്ന് ആരാധിച്ചാണ് അവിടെ എത്തും. ஆமென். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்ல சந்தோஷம், பாடுவோம், ஆராதிப்போம். சபையில ஒரு எத்தனை ஆராதிக்கும் போது பின்னாடி வர நம்ம சத்தம் கேட்கும். അഭിഷിക്തൻ ആശീർവാദം പറഞ്ഞ ആമേൻ എന്ന് പറയുമ്പോൾ നമ്മൾ വേഗം നോക്കും നമ്മുടെ വീട്ടിലേക്കാ. ആമേൻ. ദേവ ഊഴിയക്കാരൻ കടേസിൽ ആശീർവാദ ജപം മുട്ടിട്ട് അയ്യോ நம்ம வீட்டுக்கு போறோம். അത്രയും സമയം വീടെല്ലാം മറന്നു. അവിടെ നേരം വரைக்கும் വീട്ടെല്ലാം நம்ம മറന്നിட்டோം. വീടിന്റെ അരികിൽ ഡോറിന് അവിടെ എത്തുമ്പോഴത്തേക്കും വീട്ടിന്റെ പക്കത്തിലെ കതവ് നമ്മൾ பார்க்கும்போது தெரியும் നമ്മൾ അതുവരെ അനുഭവിച്ച സന്തോഷം, നാം അതുവരെ അനുഭവിച്ച സന്തോഷം, ആത്മസാന്നിധ്യം, ഒരു ആവിക്കുரிய ഒരു ഇടം, ദേവനുടെ കൃപ, കർത്തരുടെ കൃപை, ശരീരത്തിന്റെ ബലം, ശരീരത്തിലെ വന്ന ബലം, ഒരു ബലൂണിലെ കാറ്റ് പോകുന്നത് പോലെ, എപ്പോഴും ഒരു ബലൂണിൽ നിന്ന് കാറ്റ് വെളിയെ പോകുന്നു അതുപോലെ താണ് 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 அப்படிയാണ് നമ്മുടെ வாழ்க்கைയിൽ അത് കുറഞ്ഞു സമാധാനമില്ല, സമാധാനമില്ല, സന്തോഷമില്ല, സന്തോഷവും ഇല്ല. എല്ലാത്തിനും ദേഷ്യം, എല്ലാമേ പറയും, എല്ലാത്തിനും ദേഷ്യം, എല്ലാത്തിനും ഒരു കോപം. എന്നിട്ട് പറയും എല്ലെങ്കിലും എനിക്ക് അറിയാം പ്രാർത്ഥിച്ചിട്ട് കാര്യമൊന്നുമില്ല. ജപിത്ത് ഒരു കാര്യം നടക്കാൻ പോകുന്നില്ല. പിന്നെ എല്ലാവരും പോകുന്നു, ഞാനും പോകുന്നു. എല്ലാരും പോറാങ്ക നാനും പോകും. ഇത്രയും കാലമായില്ലേ പ്രാർത്ഥിച്ചിട്ട്? ഇவ்வளவு നാൾക്കാലമോ ഞാൻ ജപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. നിങ്ങൾ ഉപവസിക്കുന്നില്ലേ? നിങ്ങൾ ഉപവസിക്കുന്നില്ലല്ലോ. ഏത് നേരം ആരാധന, അന്യഭാഷ.
எவ்வளவு நேரம் தேவனை ஆராதனை அந்நிய பாஷை നിങ്ങൾക്ക് ചേഞ്ച് ഒന്നും ഉണ്ടാവണില്ലല്ലോ. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. നീ ഏത് സമയം ഉപവാസം, ഏത് സമയം പ്രാർത്ഥന, എന്നിട്ട് നിനക്കെന്താ ഒരു മാറ്റം ഇല്ലാത്തെന്ന് തിരിച്ചും ചോദിക്കുക. ஆமென். நீங்க எப்ப பார்த்தாலும் வாசிக்கிறீங்க, எப்பமா ஜெபிக்கிறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை. പ്രശ്നം നിന്റെ അല്ല, பிரச்சனை உங்களோடது அல்ல. യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், മോഷ്ടിക്കാനും അറുക്കാനും മുടിക്കാനുമല്ലാതെ കള്ളൻ വരുന്നില്ല. ஆமென். அவன் கள்ளனானவன் உங்களை நாசம் பண்ணவும், உங்களை அழிக்கவும், உங்களுக்கு கொண்டு போடவுமே கள்ளன் வருகிறான் என்று சொல்லி. ഈ കള്ളൻ ആരാ? இந்த கள்ளன் யாரு? ഹലോ, தெரியுமா உங்களுக்கு? കറക്റ്റ്. ஆமென். മനസ്സിലായോ? புரியுதா உங்களுக்கு? നമ്മുടെ ജീവിതത്തെ ഞെരുക്കുന്നത്, நம்முடைய வாழ்க்கையை நெருக்கிற, നമ്മുടെ നന്മകളെ തടയുന്നത്, நம்முடைய நன்மைகளை தடை செய்கிற, നമ്മുടെ വീടിനകത്തെ സന്തോഷത്തെ കെടുത്തി കളയുന്നത്, நம்முடைய குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தை கெடுக்கிற, നമ്മുടെ വീടിനകത്തെ സമാധാനം ഇല്ലാതാക്കുന്നത്, നമ്മുടെ വീட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஆக்குற, ശരീരത്തിന്റെ ആരോഗ്യത്തെ മാറ്റുന്നത്, നമ്മുടെ ശരീരത്തിൽ இருக்க ബലത്തിലെ ഒരു മാറ്റത്തെ ഉണ്ടാക്കുற ചില പൈശാചിക സാന്നിധ്യങ്ങൾ, ഒരു സാത്താനുடைய ചില ക്രിയകൾ ഇന്ന് രാത്രി അത് അഴിയണം. இந்த ராத்திரி வேளையில அது முற்றிலுமாய் அழியணும். ഇന്ന് നമ്മൾ അടുത്തൊരു ലെവലിലേക്ക് കയറണം. நீங்க உங்க வாழ்க்கையில இன்னொரு இடத்துக்கு நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ട് അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിക്കാൻ തുടങ്ങിയിട്ട് കുറെ കാലമായില്ലേ? அவன் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷையில் ஆவியில நிறைஞ்சு ஆராதிக்க சில நாட்கள் ஆண்டுகளானதே. 30 വർഷം മുമ്പ് പറഞ്ഞ, അല്ലെങ്കിൽ നീ രക്ഷിക്കപ്പെട്ട സമയത്ത് പറഞ്ഞ അന്യഭാഷ തന്നെയല്ലേ എപ്പോഴും പറയുന്നത്? 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்படும் போது சொன்ன அந்நிய பாஷை அல்ல இன்னைக்கு வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கிறாரு. ആണോ? இதுதானே? അതിനൊരു മാറ്റം വേണ്ടേ? அந்த அனுபவத்துல ஒரு மாற்றம் வேண்டாமா? എന്നും LKG അല്ല, எப்பொழுது எல்கேஜியே அல்ல, എന്നും UKG അല്ല, எப்பொழுது யூகேஜியே அல்ல, എന്നും ഫസ്റ്റ് സ്റ്റാൻഡേർഡ് അല്ല, எப்பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் அல்ல, എന്നും 7 അല്ല, எப்பொழுதும் 7 അല്ല. 7th அல்ல. അതിനടുത്തൊരു ലെവലുണ്ട്. அதற்கு மேலாக ஒரு படி இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. പൗലോസ് പറയുവാ, பவுல் சொல்லுகிறார், പോൾ ദ എപ്പിസ്റ്റൽ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், നിങ്ങൾ അകത്തെ മനുഷ്യനെ സംബന്ധിച്ച് நீங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பார்த்து നാൾക്ക് നാൾ, ഡേ ബൈ ഡേ പുതുക്കം പ്രാപിക്കണം. உங்களோட உள்ளான மனிதன் தினந்தோறும் அவன் புது பலன் அடைய வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும் என்று சேர்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். അങ്ങനെ സംഭവിക്കണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിക്കുമ്പോൾ, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பும் போது, പിശാച് ആഗ്രഹിക്കുന്നു നീ എന്ന് LKG കിടന്നാൽ മതി, சாத்தான் சொல்ல நீ எப்போதும் எல்கேஜிலே இருந்தா போதும், നീ 1ാം ക്ലാസ്സിൽ ഇരുന്നാൽ മതി, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா போதும், 7ാം ക്ലാസ്സിൽ ചിന്തിക്കാനുള്ളതായിട്ടില്ലെന്ന്. நீ 7ஆம் கிளாஸ்ல போறதுக்கு சிந்திக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரலன்னு சொல்லி. അതൊക്കെ വേറെ ആൾക്കാർക്ക് വെച്ചിട്ടുള്ളതാണ്. அது 7th ஸ்டாண்டர்ட் வேற யாருக்கோ வச்சிருக்காங்க. പക്ഷെ ദൈവം പറയുന്നു, கர்த்தர் சொல்லுகிறார், യേശു പറയുന്നു, இயேசு சொல்லுகிறார். യോഹന്നാൻ സുവിശേഷം 17ാം അധ്യായത്തിൽ, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே വായിക്കണ്ട, ഞാൻ പറയാം, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയുന്ന, ഞാൻ ആ വാക്യം എടുത്ത് സമയം കളയുന്നില്ല, അതുകൊണ്ടാണ് ഞാൻ പറയുന്നത്. நீங்க யாரும் எடுத்து வாசிக்க வேண்டாம், நீங்க இங்கே கவனிங்க. 17ാം അധ്യായം മുഴുവൻ യേശുവിന്റെ പ്രാർത്ഥനയാണ്. யோவான் 17 முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபமாக இருக்கிறது. അല്ലേ? அதானே கரெக்ட். നമ്മളെല്ലാവർക്കും അറിയില്ലേ? அதெல்லாம் நமக்கு நல்லா അതിനെ എടുത്ത് വായിക്കേണ്ട കാര്യമില്ല. அது பைபிள் எடுத்து வாசிக்கணும்ங்கற தேவை இல்ல. അതിനകത്ത് യേശു പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. இயேசு ஒன்னு சொல்லுகிறார். എല്ലാം യേശു പറയുന്നതാ. எல்லாமே இயேசு சொல்றதா? യേശു പറയാ, നീ എനിക്ക് തന്നിട്ടുള്ളവർ, கர்த்தர் சொல்றார், நீர் எனக்கு தந்திருக்கிறவைகளை ഒന്നും നഷ്ടപ്പെട്ടിട്ടില്ല, ஒன்றும் இதுவரை நஷ்டமாகவில்லை. ഞാനും, യേശു പറയാ, പിതാവിനോട് പറയാണ്, ഞാനും നീയും ഒന്നായിരിക്കുന്നത് പോലെ അവരും നമ്മളിൽ ഒന്നാകേണ്ടതിന്. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதா பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறது போல அவங்களும் நமக்கு நம்மை போல ஒன்னாய் நம்மோடு இருக்கும்படியாக. നീ എനിക്ക് തന്നിട്ടുള്ളതിനെ ഒന്നും ഞാൻ നഷ്ടപ്പെടുത്തിയിട്ടില്ല. நீங்க எனக்கு கொடுத்த எதையும் நான் நஷ்டப்படுத்தவில்லை. എന്നിട്ട് പറയാണ്, அப்படி என்று சொல்லுகிறார் அவர், നീ എനിക്ക് തന്നിട്ടുള്ള മഹത്വം, நீங்க எனக்கு தந்திருக்கிற மகிமை ഞാൻ ഇവർക്ക് കൊടുത്തിരിക്കുന്നു. நான் இவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறேன். കൊടുക്കുമെന്നല്ല, கொடுப்பேன் என்று சொல்லல, കൊടുത്തിരിക്കുന്നു. நான் கொடுத்து இருக்கிறேன். നിങ്ങൾക്ക് അറിയാമോ അത്? உங்களுக்கு தெரியுமா அது? ആ വാക്യം നിങ്ങൾക്ക് അറിയോ? அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? അത് നിങ്ങൾ അറിയണം. അത് ശരിക്കും അറിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ ഇങ്ങനെ ഇരിക്കില്ല. நீங்கள் அது சரியாய் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க.
യോഹന്നാൻ സുവിശേഷം 17 അതിൻ്റെ 22-ാമത്തെ വാക്യം. John chapter 17 verse 22. യോഹന്നാൻ 17:22. ഇത് ഞാൻ കുറിച്ചു വെച്ചതല്ല, ദൈവം എനിക്ക് തരുന്ന വചന വെളിപ്പാടാണ് ഞാൻ ഈ அதை പറയുന്നത്. நான் ஏற்கனவே எழுதி வைத்ததல்ல, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். അതൊന്ന് പറഞ്ഞ പാസ്റ്ററെ. நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருக்கும்படியாக நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். നിങ്ങൾക്ക് എന്താ മനസ്സിലായത്? உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சது? പിതാവായ ദൈവവും കർത്താവ് യേശുവും ഒന്നായിരിക്കുന്നത് പോലെ நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறது போல ഈ കാഴ്ചയിൽ കുറഞ്ഞവരായ, പൈസ ഇല്ലാത്ത, കളറില്ലാത്ത, ജോലിയില്ലാത്ത, വലിയ പുകഴ്ച പറയാനില്ലാത്ത നമ്മളും യേശുവും പിതാവും ഒന്നായിരിക്കേണ്ടതിന് ஆமென். நமக்கு ஒண்ணு மூலமாக எல்லாராலும் கீழ் கட்டப்பட்ட கலர்னால எல்லாரும் கீழே இருக்கிற நாமும் பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறது போல ஒன்றா இருக்கும்படியாக പിതാവ് യേശുവിന് കൊടുത്ത മഹത്വം பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை നിങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്നു. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். അങ്ങനെയല്ലേ പാസ്റ്റർ? அங்கதானே அப்படிதானே அந்த வசனம் எழுதி இருக்கு. എനിക്ക് തന്നിരിക്കുന്നു. எனக்கு கொடுத்திருக்கிறவைகளை ആരോടാ പറയുന്നത്? இதை யாரை பார்த்து சொல்லுகிறார்? ഹലോ, யாரை பார்த்து? നിങ്ങളിങ്ങനെ തളർന്നിരിക്കരുത്. ഇനി நீங்க இப்படி சோர்வா இருக்காதீங்க. ഹലോ, ശരിയാ, ക്ഷീണിച്ചിരിക്കരുത്. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. പിതാവായ ദൈവം യേശുവും നീയും ഒന്നാണെന്നാ പറഞ്ഞത്. அங்க தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று ഇതൊരു சொல்லுது. സ്പിരിച്വൽ മിസ്റ്ററിയാ. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. ഈ ഒരു ഉറപ്പ് നീ പ്രാപിക്കരുതെന്ന് പിശാച് ആഗ്രഹിക്കുന്നു. ஆமென். இந்த ஒரு உண்மையை நீ அறிந்து கொள்ள கூடாது என்று சொல்லி தான் சாத்தான் விரும்புகிறான். നീ അത് അറിഞ്ഞാൽ நீ அதை அறிந்து கொண்டால் പിശാച് നിന്റെ കാൽ കീഴിലാകും. சாத்தானுடைய காலுக்கு கீழே இருப்பான். പിശാചിനോട് നീ പറയും, ഞാനും പിതാവും യേശു ഒന്നാ. நீ அப்பொழுது சாத்தானை பார்த்து சொல்வாய், நானும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி. ഇന്ന് നമ്മളത് പറയും. இனி நம்ம அதை சொல்லுவோம். இனிமே ഇന്ന് മുതൽ இந்த தொடங்கி നമ്മളത് പറയുവാ. நாம் அதை சொல்லுவோமா? പിശാചിനോട് പറയാ, சாத்தானை பார்த்து சொல்லுவோம், പിശാചേ, சாத்தானே, ഇനി இனிமேல் എന്റെ ജീവിതത്തിലേക്ക് என்னுடைய வாழ்க்கையிலே നിനക്ക് പ്രവേശിക്കാൻ അനുവാദം. உனக்கு உள்ளவர் அனுமதி கிடையாது. എന്റെ തലമുറയുടെ മേൽ என்னுடைய தலைமுறையின் மேல் ദൃഷ്ടി വെക്കാൻ നോക്കാൻ அவங்க மேல கண்ணு வைக்கிறது നിനക്ക് അനുവാദമില്ല. உனக்கு அனுமதி கிடையாது. എന്റെ കുടുംബത്തെ ദൃഷ്ടി വെക്കാൻ என் குடும்பத்தின் மேல் கண்ணு வைக்க നിനക്ക് അനുവാദമില്ല. உனக்கு அனுமதி கிடையாது. എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ ഭാവിയെ തടയാൻ என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தடுத்து நிறுத்த നിനക്ക് അനുവാദമില്ല. உனக்கு அனுமதி கிடையாது. ഞാൻ പാർക്കുന്ന വീടിന്റെ ഏരിയ പോലും നിനക്ക് വരാൻ അനുവാദമില്ല. நான் தங்குற வீட்டெல்லாம் அந்த ஏரியால கூட உள்ளவர்களை രമണ ശങ്കരികൾക്കമാന. Yes. രീമന ഹസീമന രഗൽക്കമാ. ആധിരമന ഗരഗ ശങ്കരികൾക്കമാ. Yes. ഇതൊരു ആത്മീക മർമ്മമാണ്. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியம். ഇത് നിന്റെ ഹൃദയത്തിന്റെ അകത്തേക്ക് പ്രവേശിക്കണം. இந்த ரகசியம் உள்ளத்தின் ஆழத்திலே உள்ளாக போக வேண்டும். നിന്റെ ചെവിക്കല്ല, இவளை காதுக்கு மட்டும் இல்ல, ഇതിലെ കേട്ട് ഇവിടെ വിടാനല്ല. இங்க இருந்து கேட்டு இங்க இருந்து வெளியே விடுறதுக்கல்ல. നമ്മൾ കൂട്ടുകാരോടും വീട്ടുകാരോടൊക്കെ പറയുന്ന മീറ്റിംഗ് ഉണ്ട് ചർച്ചില്. நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட மத்தவங்ககிட்ட சொல்லுவோம், சர்ச்சில் ஒரு மீட்டிங் இருக்கு, അതുകൊണ്ട് ഞാൻ ഇച്ചിരി നേരത്തെ പോവാ. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போறேன். മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് വീട്ടിലെത്തി. மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ചില ആൾക്കാരുണ്ട് വീട്ടിലേക്ക് വിളിക്കും ഫോണില്. சிலவங்க இருப்பாங்க வீட்டுல போய் அங்க இருக்கு போன்ல. ചിലർ ഹെഡ്ഫോൺ വെക്കും, சிலவங்க ஹெட்போன் வைப்பாங்க, ചിലർ ഫോൺ സ്പീക്കറിലിട്ട് ഇവിടെ തിരികെ വെക്കും, ഇവിടെ ഇങ്ങനെ വെക്കും. சிலவங்க போனை ஸ்பீக்கர்ல போட்டு இங்க இப்படி இப்படி ஒளிச்சு உள்ள வைப்பாங்க. உள்ள എന്നിട്ട് നാട്ടുകാരും പറഞ്ഞുണ്ട്, ஊருக்காரங்க பேசிட்டு കൂട്ടത്തിൽ പറയും, கூட்டத்துல சொல்லுவாங்க, മീറ്റിംഗ് ഉണ്ടായിരുന്നു. மீட்டிங் இருந்ததா? நல்லா இருந்தது. എപ്പോഴും മീറ്റിംഗ് നല്ല മീറ്റിംഗ് ആയിരുന്നു. எப்படி இருந்தது மீட்டிங்? மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ഇന്ന് എന്തായിരുന്നു പ്രസംഗിച്ച്? இன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னாங்க? ആ പാസ്റ്റർ ഏതോ പറഞ്ഞു. ஓ, அது பாஸ்டர் சொன்னாரு. പാസ്റ്റർ ഏതോ പറഞ്ഞു, എന്തോ പറഞ്ഞു. ஏதோ ஒன்று சொன்னாரு.
മീറ്റിംഗ് എന്തായിരുന്നു? നല്ല മീറ്റിംഗ് ആയിരുന്നു. ഓ, നല്ല മീറ്റിംഗ് ആണ്. അതിനകത്തുനിന്ന് ഒരു തുള്ളി പോലും, ഒരു കഷ്ണം പോലും നിന്റെ ഹൃദയത്തിൽ സൂക്ഷിക്കാൻ നിനക്ക് കഴിഞ്ഞില്ല. ஆனால் அந்த மீட்டிங்ல இருந்து ஒரு பருக்க துண்டு கூட உன் உள்ளத்துல நீ காத்து வைப்பதற்கு உன்னால் முடியாமல் போனது. യേശു പറഞ്ഞു, വചനം വിതച്ചപ്പോൾ, വിതയ്ക്കുമ്പോൾ, கர்த்தர் இயேசு சொன்னார், வசனத்தை விதைக்கும் போது പക്ഷികൾ വന്നിട്ട് അത് കൊത്തിപ്പറിച്ചു. ஆமென். பறவைகள் வந்து அதை கொத்தி தின்றது என்று சொல்லி. വചനം നിന്റെ ഉള്ളിൽ ഇരിക്കരുതെന്ന് പിശാച് ആഗ്രഹിക്കുന്നു. ஆமென். சாத்தான் எப்பொழுதும் நினைக்கிறது வசனம் உன் உள்ளத்தில் இருக்க கூடாது என்று சொல்லி. യേശു പറഞ്ഞു, നിങ്ങൾ എന്നിലും, கர்த்தர் இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும், എന്റെ വചനം നിങ്ങളുടെ ഉള്ളിലും, என்னுடைய வார்த்தை உங்களிலும். നിങ്ങൾ പറഞ്ഞാൽ അത് സംഭവിക്കും. நீங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ഒരു വിശ്വാസവും ഇല്ല. எவ்வளவு உங்களுக்கு விசுவாசம் எவ்வளவு? எவ்வளவுதானா? ഇന്ന് നമ്മൾ ചേഞ്ച് ആകണം. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். നമ്മൾ സാധാരണ വ്യക്തികളല്ല. நாம் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. എഫേസ്യ ലേഖനം പറയുന്നു, எபேசியர் நிருபத்தில் எப்படியாக சொல்கிறது? നിങ്ങളെ അവൻ സ്വർഗത്തിൽ ഇരുത്തിയിരിക്കുന്നു. உங்களை அவர் பரலோகத்திலே இருக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி. എന്ത് മിസ്റ്ററി അല്ലേ, ആത്മീക മിസ്റ്ററി. இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். നമ്മൾ ഇവിടെ ഇരിക്കുന്നത്, நம்ம இங்கே இருக்கிறோம். പക്ഷെ വചനം പറയുന്നത് നമ്മളെ സ്വർഗത്തിൽ ഇരുത്തിയിരിക്കും. நான் தேவ வார்த்தை சொல்வது கர்த்தர் நம்மை பரலோகத்திலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ഇതെങ്ങനെയാ? இது எப்படி நடக்கும்? ഒരു ഉദാഹരണം പറയാം. ஒரு உதாரணம் சொல்றேன். വെളിനാട്ടിൽ, ഗൾഫിലോ അമേരിക്കയിലോ യൂറോപ്പിലോ എവിടെയെങ്കിലും ആയിക്കോട്ടെ, ഒരു നല്ലൊരു കമ്പനിയിൽ, வெளிநாட்டுல எங்கேயோ, கல்ஃபிலோ யூரோப்பிலோ இல்லைன்னா யுஎஸ்ல எங்கேயோ நல்ல ஒரு கம்பெனில റൂബന് അവിടുത്തെ ഹൈപ്പർ മാർക്കറ്റിൽ മാനേജറായിട്ട് പോസ്റ്റായി. அங்க இருக்கிற ஒரு ஹைப்பர் மார்க்கெட்ல ரூபனே கர்த்தர் மேனேஜராக போஸ்டிங் வந்தாங்க. അപ്പോയിന്റ്മെന്റ് ഓർഡർ വന്നു, அப்பாயின்மென்ட் ஆர்டர் வந்தது, വിസ വന്നു, விசா வந்தது, പ്ലെയിൻ ടിക്കറ്റ് വന്നു, ஃளைட் டிக்கெட்டும் வந்தது, മെഡിക്കൽ കഴിഞ്ഞു, மெடிக்கல் எல்லாம் முடிஞ்சது, ഡേറ്റും റെഡിയായി. எல்லா டேட்டும் ரெடியானது. അമേരിക്കയിലെ ഹൈപ്പർ മാർക്കറ്റ് കമ്പനിയിൽ റൂബൻ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം അറിയോ? உங்க பேருடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? അപ്പടിപ്പെട്ട ഒരാൾ, അതാ പറയുന്നത്. റൂബൻ നിറഞ്ഞു തുളുമ്പുന്നവൻ. ரூபன் சொல்ல நிரம்பி அவன் வலிக்கிற ஒரு மனுஷன். ബിബ്ലിക്കൽ ലാംഗ്വേജ്. அதோடைய பைபிளுடைய வார்த்தையுடைய அர்த்தம் സ്നേഹം മാത്രമേ ഉള്ളൂ. அன்பு. എല്ലാവരോടും സ്നേഹം, ലേഡീസിനോടല്ല, எல்லாரோடும் அன்பு. അവനെ ദൈവം ചേഞ്ച് ആക്കും. அவனை கர்த்தர் மாற்றுவார். അവനെ കുറിച്ച് ദൈവത്തിന് ഒരു പദ്ധതിയുണ്ട്. அவனை குறித்து கர்த்தருக்கு ஒரு பிளான். അവന്റെ മേലൊരു അഭിഷേകം വീഴാനുണ്ട്. அவன் மேல் ஒரு தேவ அபிஷேகம் வர. അവൻ ഒത്തിരി മീറ്റിങ്ങുകൾ പങ്കെടുക്കുമ്പോൾ അവൻ ആഗ്രഹിക്കുന്നു, ഇന്ന് എന്റെ ദിവസമാകും, ஆமென். அவன் இவ்வளவு நாள் அவன் வந்து எத்தனை ഇന്ന് എനിക്കത് ദൈവം തരും. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு தருவார். അങ്ങനെ ഓരോ സമയം അവൻ ആഗ്രഹിച്ചു. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு, ഓരോ മീറ്റിംഗിലും അവൻ കാത്തിരുന്നു. ஒவ்வொரு மீட்டிங்ல அவன் காத்து. പക്ഷെ ഇന്ന് ദിസ് ഈസ് യുവർ ഡേ, இந்த நாள் உன்னுடைய நாள். ദൈവം അത് ചെയ്യും. கர்த்தர் அதை செய்வார். നീ ആള് മാറിയവനെ പോലെ ആകും. நீ ஒரு ஆள் നീ மாறி, ടോട്ടലി ചേഞ്ച് நீ ആകും. டோட்டலி நீ முற்றிலுமாய் നിന്റെ மாறும். അന്യഭാഷകൾ ചേഞ്ച് ആകും. உன் அந்நிய பாஷை மாறும். നീ ഒരു തലവേദനയല്ല, நீ ஒரு தலைவலி அல்ல, നീ ആളുകൾക്ക് ഒരു അനുഗ്രഹമാകും. நீ അനേകർക്ക് ഒരു ആശ്വാസം, ഒരു ആനന്ദമായി മാറ്റുവാய். നിന്റെ വായിൽ നിന്ന് വരുന്ന വാക്കുകൾ മറ്റുള്ളവർക്ക് ആശ്വാസമാകും. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை നിന്നെ ദൈവം ചേഞ്ച് ആക്കും. உன்னை கர்த்தர் மாற்றுவார். Praise the Lord. ஹalleluya. നമ്മൾ തിരിച്ച ഉദാഹരണത്തിലേക്ക് വരാം. நாம சொன்ன உதாரணத்துக்கு நம்ம திருப்பி வரலாம். റൂബൻ ഒരു അമേരിക്ക ഗൾഫിൽ ആയിക്കോട്ടെ, ഒരു ഹൈപ്പർ മാർക്കറ്റിൽ മാനേജർ പോസ്റ്റ്. ரூபனுக்கு வெளிநாட்டிலே ஒரு நல்ல ஒரு ஹைப்பர் மார்க்கெட்ல അവൻ പാർക്കുന്നത് ഈ നിമിഷം വരെ ഇവിടെ. ஆனால் அவர் இருக்கிறதோ இந்த நாள் வரை இங்கே இருக்கிறார். എപ്പോൾ ഇവൻ ഫ്ലൈറ്റ് കയറി ആ രാജ്യത്തിലെത്തി അവരുടെ ലെഡ്ജറിൽ സൈൻ ചെയ്തോ, எந்த நிமிடத்திலே அவர் இங்கிருந்து ஃளைட் ஏறி அந்த கம்பெனில போயிட்டு அங்க இருக்கிற அந்த மஸ்டர்ல அவர் கையெழுத்து போடுகிறார். ആ സമയം മുതൽ, அந்த நேரம் முதற்கொண்டு അവൻ ആ കമ്പനിയുടെ ഭാഗമാണ്. அவர் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறார். Praise the Lord. ஹalleluya. അതുവരെ அது வரைக்கும் അവൻ ഇവിടെ ആയിരിക്കും. அவர் இங்கே தான் இருப்பார். ആത്മീക അർത്ഥം മനസ്സിലായോ? அது ஆவிக்குரிய அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? നീ പറന്നുയരുന്നത് വരെ ഉള്ളൂ ഇവിടുത്തെ കഷ്ടം. நீங்கள் பறந்து மேலே செல்கிறது வரைக்கும் தான் இங்க உள்ள கஷ்டம். ഈ രോഗവും ഈ വേദനയും ഈ പോരാട്ടങ്ങളും ഇവിടുന്ന് പറക്കുന്നത് വരെ ഉള്ളൂ. நீங்கள் அனுபவிக்கிற வியாதியும் கஷ்டமும் எல்லாம் നീ ചെന്നിരിക്കേണ്ട ഒരു ഇടമുണ്ട്. நீங்க போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கு.
അത് അടുത്ത അപ്പാർട്ട്മെന്റിലല്ല, அது பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இல்ல. പ്രപഞ്ചം നിർമ്മിച്ച ദൈവത്തിന്റെ, അഖിലാണ്ടത്തിന്റെ ഉടയവനായ ദൈവത്തിന്റെ തൊട്ടടുത്ത സീറ്റിൽ இந்த எல்லா பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவனிடத்தில் பக்கத்துல இருக்கிற പിതാവിന്റെ വലത്ത് ഭാഗത്ത് നിന്നെ ഇരുത്തിയിരിക്കുന്നു. பிதாவுடைய வலது பாரிசத்திலே கர்த்தருடைய வைத்திருக்கிறார். റമന ശങ്കരികൽക്കവ റീവനരകൽക്കവ Power of the Holy Ghost. ഒരു ചിലന്തി വല കൊണ്ട് മൂടിയതുപോലെ മൈൻഡ് എന്ന് മാറട്ടെ. ஆமென். ஒரு சிலந்தி வலை மூடி போல இருக்கிற உங்களுடைய மனதை மறைத்து வைத்திருக்கிறவை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. എത്ര വചനം കേട്ടാലും ഇതിനകത്തേക്ക് വിടാൻ അനുവദിക്കില്ലെന്ന് പറഞ്ഞ് ഒരു സ്ക്രീൻ ഇട്ടതുപോലെ ചിലരുടെ ഹൃദയത്തെ മൂടിയത് ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, ഞാൻ അതിനെ പൊളിക്കും. அவன் எவ்வளவு வார்த்தை கேட்டாலும் அது இதயத்துக்குள்ள வர முடியாதபடி ஒரு ஸ்கிரீனை வைத்து அடைத்தது போல அடைத்து வைத்திருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இன்று நான் அதை அகற்றி போட போகிறேன் என்று சொல்லி. ആമേൻ. ஆமென். ആ പോരാട്ടം ഇനിയില്ല, அந்த போராட்டம் இனிமேல் உங்களுக்கு கிடையாது. ആ വെല്ലുവിളി ഇനിയില്ല, அந்த கூக்குரல் இனிமேல் உங்களுக்கு கிடையாது. ആ പാരമ്പര്യ ശക്തി ഇനി നിന്നെ ബാധിക്കില്ല. அந்த பாரம்பரிய கட்டி இனிமேல் தீங்கு செய்யாது. തലമുറയായി തലമുറയായി കൊണ്ടുവരുമെന്ന് പറയുന്ന ആ രോഗം, ஆமென் ஆமென், வாழையடி வாழையாய் வருகிற அந்த ஒரு வியாதி ഇനി അതിന് എക്സ്റ്റൻസസ് ഇല്ലെന്ന്, இனிமேல் அது உங்கள் மேல் இருக்காது என்று சொல்லி. കാരണം കാൽവരിയിൽ ഒരുവൻ പറഞ്ഞു ഇറ്റ് ഈസ് ഫിനിഷ്ഡ്. ஏனால் கல்வாரியில் ஒருத்தர் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. യെസ്, ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. സ്തോത്രം പറയണേ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ഇനി ആരെങ്കിലും നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് പാരമ്പര്യ ശാപമുണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ നീ പറയണം. இனிமே யாராவது வந்து உங்க குடும்பத்தை பாரம்பரிய கட்டி ஏதோ கட்டி வைத்திருக்குன்னு சொன்னா இனிமே நீங்க சொல்லணும். കാൽവരിയിൽ യേശു പറഞ്ഞു ഇറ്റ് ഈസ് ഫിനിഷ്ഡ്. கல்வாரியில் இயேசு சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. നോ മോർ കേസസ്, இனிமேல் ஒண்ணும் கிடையாது. നോ മോർ ജനറേഷണൽ കേസസ്. இனிமேல் பாரம்பரியமா பின்னாடி வருவது எதுவும் எனக்கு கிடையாது. പാപമറിയാത്തവരെ നമുക്ക് വേണ്ടി പാപമാക്കി തീർത്ത ദൈവം, பாவம் அறியாத ஒருவரை நமக்காய் பாவமாய் மாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ശാപമില്ലാത്തൊരുവനെ നമുക്ക് വേണ്ടി നമ്മുടെ ശാപം ചുമന്ന് മാറ്റി. சாபம் இல்லாத ஒருவரை நமக்காய் நம்முடைய சாபத்தை அவர் மேல் சுமந்து அளித்தார். യേശു നടന്നു വരുമ്പോൾ യോഹന്നാൻ ജോൺ ദ ബാപ്റ്റിസ്റ്റ് പറഞ്ഞു, அவன் இயேசு கடந்து வருகிறது யோவான் ஸ்நானகன் பார்த்து சொன்னார், ഇതാ ലോകത്തിന്റെ പാപത്തെ ചുമന്ന് മാറ്റുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാണ്. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. പിശാച് പറയുന്ന നുണ കേട്ട് നീ വിശ്വസിക്കരുത്. அவன் சாத்தான் சொல்றான் இதெல்லாம் கேட்டு நீ நம்பாத என்று சொல்லி. പിശാച് പറയുന്ന തന്ത്രങ്ങൾ കേട്ട് നീ ഉപവസിക്കരുത്. அவன் சாத்தான் தருகிற தந்திரமான காரியங்களை கேட்டு இனிமேல் நீ நம்ம மோசம் போகாதே. യേശു നിനക്ക് വേണ്ടി പാപമായി തീർന്നതാ, இயேசு உனக்காய் பாவமாய் மாறிவிட்டார். നിന്റെ ശാപം ചുമന്ന് മാറ്റിയതാ. உன்னுடைய சாபத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ഇന്ന് തീരുവ എല്ലാം. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் தீரும். പിശാചിന്റെ പദ്ധതികൾ, அவன் சாத்தானுடைய கிரியைகள். ആ രോഗം പാരമ്പര്യമാണോ? உங்களுக்கு இருக்கிற வியாதி வாழடி வாழையா உங்களை பின்தொடர்கிறதா? ഒരുപക്ഷെ അപ്പന് ഷുഗർ ഉണ്ടായിരിക്കും, ஒருவேளை தகப்பனாருக்கு சுகர் இருக்கலாம், അവരുടെ അപ്പനും ഷുഗർ വന്നിട്ടായിരിക്കും മരിച്ചത്. அவங்க அப்பாவுக்கும் சுகர் வந்துதான் ஒருவேளை പക്ഷെ യേശു പറയുന്നു പാരമ്പര്യത്തെ തകർക്കാനാ. ஆனா இயேசு சொல்லுகிற அந்த பாரம்பரியத்தை நான் எனக்கு உடைத்து போட போகிறேன் என்று சொல்லி. There is no any existence of any generational cases. இனிமேல் எந்த பாரம்பரிய கட்டுகளும் உங்களை தொடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ആമേൻ. ஆமென். ഇത് ഞാനല്ല പറഞ്ഞത്, യേശുവാ. இது நான் சொல்லுகிறதில்லை, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். നീ യേശുവിനെ എപ്പോൾ നിന്റെ ഹൃദയത്തിനകത്ത് സ്വീകരിച്ചോ, எப்பொழுது இயேசுவின் உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொண்டாயோ, അതുവരെ നിന്റെ പുറകിൽ വന്നിരുന്ന നിഴൽ പോലത്തെ ആ രൂപം, உங்களுக்கு பின்பாக வந்த நிழல் போல் இருந்த அந்த ரூபம், அந்த ஒரு சரி இது, അത് ഗുഡ് ബൈ ആയി. அது உங்களை விட்டு பின்னாடி சென்று விட்டது. നീ എപ്പോ അതിനെ കൈ നീട്ടി പിടിച്ചോ, நீ எப்பொழுது கரம் நீட்டி பிடித்தாய், അത് നിന്റെ കൂടെ വരും. அது உன்னோட கூட வருவார். നീ ഗുഡ് ബൈ പറഞ്ഞാൽ நீ அது தூர போன்னு சொல்லிட்டனா, പിന്നെ നിന്റെ നേരെ വരില്ലത്. அது பின்னாடி அதுக்கப்புறம் உன்னை பின்தொடராது. അതാ മുമ്പേ നമ്മൾ പറഞ്ഞ പിശാചിനോട്, പിശാചേ, அதனாலதான் முதல்ல நம்ம சொன்னோம், சாத்தானே பார்த்து, சாத்தானே ഇനി നിനക്ക് എന്റെ മേൽ ദൃഷ്ടി വെക്കാൻ അനുവാദമില്ല. இனிமே என் மேல கண் வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி. എന്റെ തലമുറകൾക്ക് മേലെ, என்னோட தலைமுறைகளின் மேலே, അവരുടെ ഭാവിക്കെതിരെ அவங்களுடைய எதிர்காலத்தின் மேலே നിനക്ക് ദൃഷ്ടി വെക്കാൻ
உனக்கு அவங்கள கண்ணு வைக்கிறதுக்கு അനുവാദമില്ല. உனக்கு அனுமதி இல்லை. നെഞ്ചിൽ കൈവച്ച് പറയണം, உங்க மார்பில் நீ கை வைத்து சொல்லணும், ഞാൻ ദേവനുടെ പിള്ളை. நான் கர்த்தருடைய பிள்ளை. ആമേൻ. ஆமென். യേശുവിന്റെ രക്തം കൊണ്ട് വീണ്ടെടുത്തതാ. நான் இயேசுவின் இரத்தத்தால் நான் மறுபடியும் രക്ഷിക്കപ്പെട്ടിരിக்கிறேன். ഒരു സാധാരണ കാളക്കുഞ്ഞിന്റെ രക്തമല്ല, ஒரு சாதாரண ஒரு காளையுடைய இரத்தத்தினால் அல்ல, ഒരു ആട്ടുകുട്ടിയുടെ രക്തമല്ല, ஒரு உலகத்தை பார்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் அல்ல. ഏത് രക്തത്തെക്കാളും ഗുണകരമായി സംസാരിക്കുന്ന, எந்த இரத்தத்தை காட்டிலும் நன்றாக பேசுகிற കുഞ്ഞാടിന്റെ വിലയേറിയ രക്തം കൊണ്ട്, ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், the precious blood of Jesus is over me. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் என் மேல் இருக்கிறது. ஆமென். പറയത് நீங்க சொல்லுங்க, പറ. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லுங்க. ഒരു പിശാചിനും, ഒരു പിശാചിനും, ஒரு பிசாசுக்கும், ഒരു പാരമ്പര്യ ശക്തിക്കും, ஒரு பாரம்பரிய கட்டுக்கும், ഒരു ദേശത്തിന്റെ വാഴ്ചയ്ക്കും, ஒரு தேசத்தில் வருகிற எந்த ஒரு வாதைக்கும் എന്റെ വീടിനോട് അടുക്കാൻ അനുവാദമില്ല. என் வீட்டு பக்கத்துல வரதுக்கு கூட அனுமதி கிடையாது. നീ വായി തുറന്ന് പറ. நீங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. എപ്പോഴാ ഇസ്രായേൽ ജനത്തിനൊരു യുദ്ധമുണ്ടായി. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டானது. യോശുവയുടെ പുസ്തകമാണ്, യോശുവ പറഞ്ഞ കാര്യമാണ്. നമ്മൾ അതിലേക്ക് പോകും, വായിക്കണ്ട. நீங்க புக் பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டாம். யோசுவா காலத்துல நடந்த காரியம். സന്ധ്യ ആയിക്കൊണ്ടിരിക്കെ സൂര്യൻ അസ്തമിക്കാറായി. சாயந்தரமானது, சூரியன் அஸ்தமிக்க வேண்டிய நேரமும் வந்தது. യുദ്ധം തീരുന്നില്ല. ஆனால் யுத்தமோ முடிவுக்கு வரவில்லை. പുരോഹിതന്മാർ, പ്രമാണിമാർ, ഓരോ ഗോത്രങ്ങൾക്കും അധിപതിയായവരെല്ലാം ചർച്ച ചെയ്യാൻ തീരുമാനിച്ചു. ஆமென். தேவனுடைய ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், அந்த கோத்திர தலைவர்கள் எல்லாம் ஒருவர் அவங்க வந்து பேச காரியங்கள் ஆரம்பிச்சது. ഇത് ബൈബിളിൽ എഴുതിയിട്ടില്ല, എൻ്റെ ഒരു ധ്യാനചിന്ത ഞാൻ പറയുകയാണേ. இந்த பைபிள் அப்படியே எழுதப்படவில்லை. நான் தியானித்து கர்த்தரை சொன்னதை நான் ഒരുത്തൻ കേരളത്തിൽ നിന്ന് വന്ന് വചനത്തിൽ ഇല്ലാത്തത് പറഞ്ഞെന്ന് പറഞ്ഞ് യൂട്യൂബിൽ ഇടരുത്. நீங்க இப்படி சொல்லாதீங்க. கேரளால இருந்து ஒருத்தர் வந்து வசனத்தை இல்லாததெல்லாம் இங்க சொல்லிட்டு போயிட்டாருன்னு. പക്ഷെ നമ്മളൊരു വിഷയത്തെ ഫേസ് ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ അടുത്ത വീട്ടുകാരോട് സംസാരിക്കും, നമ്മുടെ ഫ്രണ്ടിനോട് പറയൂലേ. நாம் ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் போது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்கிட்ட அந்த காரியத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா? അങ്ങനെ അവർ തമ്മിൽ സംസാരിച്ചെന്നാ ഞാൻ പറഞ്ഞത്. அப்படி ஆசாரியர்கள், கோத்திர தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். പക്ഷെ ഇവിടെ ജനത്തിന്റെ നായകൻ യോശുവയാ. ஆனால் இங்கேயோ ஜனங்களுடைய தலைவர் அங்க யோசுவாவா இருக்கிறார். യോശുവ വെറും സാധാരണ മനുഷ്യനല്ല. யோசுவா ஒரு சாதாரண மனிதன் அல்ல. മോശയോട് ദൈവം പറഞ്ഞു, ഞാൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കും. மோசேயோடு கர்த்தர் சொன்னார், உன்னோடு கூட இருப்பேன். എന്റെ സാന്നിധ്യം നിന്നോട് കൂടെ പോരും. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். എന്റെ സാന്നിധ്യം, என்னுடைய പ്രസൻസ്, என்னோட சமூகம். അങ്ങനെയോ? ഓക്കെ. എന്റെ സാന്നിധ്യം നിന്നോട് കൂടെ പോരും. My presence shall go before thee. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ഞാൻ നിനക്ക് സ്വസ്ഥത തരും. நான் உனக்கு சௌக்கியத்தை கொடுப்பேன். മോശയുടെ ജീവിതം അവസാനിച്ചു. மோசேயுடைய வாழ்நாள் முடிந்தது. അടുത്തൊരു കൈമാറ്റം നടന്നു. அங்கே ஒரு 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 பதவி பரிமாற்றம் நடந்தது. മോശയിൽ ദൈവം പകർന്ന അഭിഷേകം, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ഒട്ടും കുറയാതെ, ஒன்னும் குறையாதபடி അതങ്ങനെ കൈമാറ്റപ്പെടും ചെയ്തു. அது அங்கிருந்து அப்படியே அது மாற்றப்பட்டது യോശുവയിലേക്ക്. யோசுவாவுக்குள்ளாக. എന്നിട്ട് ദൈവം യോശുവയെ ചേർത്ത് പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, அதனால யோசுவாவை கர்த்தர் சேர்த்து பிடித்து சொன்னார், ഞാൻ മോശയോട് കൂടെ ഇരുന്നത് പോലെ നിന്നോട് കൂടെ. நான் நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். തീർന്നില്ല. அங்க முடியல. ഞാൻ നിന്നോട് കൂടെ ഇരിക്കുമെന്ന് ഇസ്രായേൽ ജനം അറിയേണ്ടതിന്, நான் உன்னோடு இருப்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாக, அறியும்படியாக, ഞാൻ മോശയോട് കൂടെ എങ്ങനെ ഇരുന്നു അതുപോലെ നിന്റെ കൂടെ ഇരിക്കുമെന്ന് ജനം അറിയേണ്ടതിന്, நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாக, അവർ കാണുകെ அவங்க காணும்படியாக, ഞാൻ നിന്നെ അവരുടെ മുൻപാകെ വലിയവനാക്കാൻ തുടങ്ങും. நான் அவர்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். യോശുവയെ ദൈവം വലിയവനാക്കി. யோசுவாவை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். ഇപ്പൊ മോശയോട് സംസാരിച്ച അതേ ദൈവം மோசேயோடு பேசின அதே கர்த்தர் യോശുവയോട് തോളോട് തോൾ ചേർന്ന് നടക്കും. யோசுவாவோடு தோள் மேல் தோள் போட்டு அவர் வருகிறார். മോനെ എന്നാ വിശേഷം? என்ன ஆயிட்டுப்பா?
യോശുവ അങ്ങോട്ടും ചോദിച്ചു, അപ്പാ ചായ കുടിച്ചോ? இயேசுவா கேட்டாரப்பா நீங்க சாய் குடிச்சீங்களா? സുഖം താനേ? நீங்க நல்லா இருக்கீங்களா? ലോകത്തിൽ എല്ലാ കാര്യങ്ങളും അന്വേഷിച്ച് നടക്ക ക്ഷീണമുണ്ടോ? இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்தையும் சகித்து போறதுக்கு ஏதாவது நீ சோர்ந்து போயிட்டியா? അങ്ങനെ ബൈബിളിൽ ഇല്ല. എന്റെ ഒരു ധ്യാന ചിന്ത ഞാൻ പറഞ്ഞതാ. இது பைபிள்ல எழுதப்படவில்லை. അവർ ക്ലോസ് റിലേഷനാ. அவ்வளவு ஒரு நெருங்கிய ஒரு சம்பந்தம் உண்டாயிருந்த ரெண்டு பேருக்கும். ഈ യോശുവ, இந்த யோசுவா വചനം പറയുന്നു, അവൻ യഹോവയോട് സംസാരിച്ചു. அவன் யோசுவா பத்தி கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தரோடு பேசினான். രാത്രിയാവാൻ പോകുകയാ, ராத்திரியாக போகிறது, യുദ്ധം തീരുന്നില്ല. சாயங்காலம் ஆயும் யுத்தம். ഇതിനൊരു അവസാനം വേണമല്ലോ. இதுக்கு ஒரு முடிவு வேணுமல்லவோ? ദൈവത്തോട് അവൻ സംസാരിച്ചൊരു മുടിവെടുത്തു. கர்த்தரோடு அவன் பேசி அவன் ஒரு தீர்மானம் ചില எடுத்தான். നിർദ്ദേശങ്ങൾ, ഡയറക്ഷനുകൾ ദൈവത്തിൽ നിന്ന് കേട്ടു. கர்த்தரிடத்திலிருந்து சில காரியங்களை, ஆலோசனைகளை அவன் கேட்டுக்கொண்டான். വിരൽ ചൂണ്ടി ആകാശത്തേക്ക് പറഞ്ഞു. அவன் விரலை நீட்டி அவன் வானத்தை பார்த்து சொன்னான், സൂര്യാ നീ അസ്കലോൻ താഴ്വരയിൽ, அவன் சூரியனை நீ அஸ்தமிப்பது இல்லை. ചന്ദ്രാ നീ ഗിബയോനിൽ. அவன் சந்திரனே நீ இருக்கிற இடத்துல இரு. ഹലോ, ஆமென். அப்படிதானே ഇന്ന് നമ്മൾ പറയാൻ പോവുക, இது நம்ம சொல்ல போறோம். இப்படி നിനക്കെതിരെ നിൽക്കുന്ന എത്ര വലിയ സൂര്യനാണെങ്കിലും, உங்களுக்கு எதிராக இருக்கிற எவ்வளவு பெரிய ஒரு சூரியன், എത്ര വലിയ ആധിപത്യമാണെങ്കിലും, எவ்வளவு பெரிய அதிகாரம் നിന്റെ കുടുംബത്തിനകത്തൊരു വിടുതൽ നടക്കുന്ന ദൈവാത്മാ പറയുക. இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிற குடும்பத்துல എത്ര വലിയ ആധിപത്യമാണെങ്കിലും எவ்வளவு பெரிய அதிகாரம் ഇന്ന് നമ്മൾ കൈ നീട്ടി പറയുന്നു, സ്റ്റോപ്പ്. இந்த இரவை நாம் கரம் நீட்டி சொல்ல போறோம், நில் என்று சொல்லி യോശുവ പറഞ്ഞു. யோசுவா சொன்னா, ഒരു സൂര്യനും ചന്ദ്രനും മാത്രമല്ല നിന്നത്, ஒரு சூரியனும் சந்திரன் மட்டுமல்ல அங்கு நின்றது. ഈ കോടാനുകോടി നക്ഷത്ര സമൂഹങ്ങൾ, இந்த கோடான கோடி சமூகமாகிறது. இந்த മിൽക്കി വേ എന്ന് പറഞ്ഞ ഗാലക്സികൾ, அவன் மில்கி வே என்று சொல்லப்படுகிற கேலக்ஸி முழுவதும் ഒരു ദിവസം മുഴുവൻ നിന്നു. ஒரு நாள் முழுவதும் நிற்கிற இடத்துல அப்படியே நின்றது. നമ്മെ പോലെ സാധാരണ ഒരു മനുഷ്യൻ പറഞ്ഞപ്പോ, நம்மை போல ஒரு சர்வசாதாரண மனிதன் சொன்ன போது, നിങ്ങൾ എന്താ സൈലന്റ് ആയിട്ടിരിക്കുന്നത്? நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? നിങ്ങളെ ടാർഗറ്റ് ചെയ്താ ദൈവം സംസാരിക്കുന്നത്. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். നിങ്ങളെ ഒന്ന് ബൂസ്റ്റ് ചെയ്യാനാ ദൈവം ഇത് പറയുന്നത്. உங்களிலிருந்து ஒரு பூஸ்ட் செய்யும்படியா கர்த்தர் சொல்லிக் നീ கொண்டிருக்கிறார். ഒരു സാധാരണയാളല്ലെന്ന്. நீ ஒரு சாதாரண மனிதன், மனுஷன் You are not an ordinary person. நீ ஒரு சாதாரண மனிதனோ மனுஷன் அல்ல. You are an extraordinary person. நீ ஒரு சர்வசாதாரண மனிதனோ மனுஷன். അസിമന രഗൽ കമാന വൈര പ്രവനഗടഗസ്. I release the power. I release the power of the Holy Ghost. நான் கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கட்டளைக்கிறேன். Yes, 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 yes. അവിടെ വചനം വായിക്കുന്നു, அந்த வார்த்தை வாசிக்கிறோம். ദൈവം ഒരു മനുഷ്യന്റെ വാക്ക് കേട്ടിട്ട് கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ഈ പ്രപഞ്ചത്തെ നിശ്ചലമാക്കിയതുപോലെ, இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிறுத்தினது போல, അതിന് മുൻപും ഉണ്ടായിട്ടില്ല, அதற்கு முன்பாக அப்படி நடந்ததும் இல்லை, അതിന് ശേഷം ഉണ്ടായിട്ടില്ല. இதுக்கப்புறம் இனிமேல் நடக்க போறதும் இல்லை. ഇതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയോ? அர்த்தம் என்ன தெரியுமா? നീ ചെയ്യുന്ന ശുശ്രൂഷ, நீ செய்கிற ஊழியம் അത് മറ്റൊരാളല്ല, അത് നിന്നെ കൊണ്ട് തന്നെ ദൈവം ചെയ്യിക്കും. அது மத்தவங்களை கொண்டல்ல, உன்னை கொண்டுதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். നിനക്ക് കഴിവില്ലെന്ന് നീ പറയരുത്. நீ சொல்லலாம் எனக்கு முடியாது என்று നിനക്ക് சொல்லி. വിദ്യാഭ്യാസമില്ലെന്ന് നീ പറയരുത്. எனக்கு படிப்பு இல்லை என்று நீ சொல்லாத. നിനക്ക് ബൈബിൾ അറിയില്ലെന്ന് നീ പറയരുത്. எனக்கு வேதம் தெரியாதுன்னு சொல்லாத. ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെ ഞാൻ വായിച്ചിട്ടില്ലെന്ന് നീ പറയരുത്. ஆமென். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை இதுவரைக்கும் நான் வாசிச்சது இல்லை. നിനക്ക് കൃപാവരങ്ങൾ ഇല്ലെന്ന് നീ പറയരുത്. எனக்கு வரங்கள் இல்லை என்று சொல்லி நீ சொல்லாதே. കൃപാവരങ്ങൾ പകർന്നു തരുന്ന ഒരുവൻ നിന്റെ ഉള്ളിലുണ്ട്. ஆமென். கிருபை வரங்களை கொடுக்கிற ஒரு கர்த்தர் உள்ளே இருக்கிறார். ഹലോ, മാർക്കറ്റിലിരിക്കുന്ന പഞ്ചസാര ചാക്കിനകത്തുനിന്ന് ഒരു സ്പൂണ് പഞ്ചസാര എടുത്ത് പോകാനല്ല ദൈവം പറയുന്നത്. ஆமென். இந்த மார்க்கெட்ல இருக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து നീ പഞ്ചസാര ചാക്കുമായി നടക്കാൻ ദൈവം പറയുക. ஆமென். இந்த சாக்கை தூக்கி கொண்டு செல்ல கர்த்தர் சொல்லுவார். ആരോടാ പറയുന്നത്? யாரோட இந்த தேவன் நம்முடைய வார்த்தை பேசுகிறார்? നീ ഒരു സ്പൂണ് പഞ്ചസാര എടുത്ത് നടക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நீ நினைக்கிற ஒரு ஸ்பூன் எடுக்கிற காரியம் மட்டும் எனக்கு போதும். ദൈവം പറയും ഒരു ചാക്കെടുത്തു പോകാൻ. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு சாக்கு நிறைய நான் உனக்கு கொடுத்தேன். Praise the Lord. ஹalleluya. ഇന്ന് ചേഞ്ച് ആക്കുക ദൈവം ചിലരെ. இன்னைக்கு கர்த்தர் சிலரை மாற்ற போகிறார். ഇനി നീ വീട്ടിലേക്ക് ചെല്ലുമ്പോൾ இப்பொழுது நீங்க வீட்டுக்கு கடந்து செல்லும்போது നീ പറയണം, நீங்க சொல்லணும்,
ഇന്നലെ വരെ നീ ചെയ്തു. പിശാചിനോട് പറയുക, நேத்து வரை நீங்க சாத்தான பார்த்து நீங்க சொல்லணும், ഇന്നലെ വരെ നീ ചെയ്തു. நேத்து வரைக்கும் நீ செஞ்ச, ഇന്നലെ വരെ പല തന്ത്രങ്ങൾ നീ ചെയ്തു. நேத்து வரைக்கும் நீ உன்னுடைய நிறைய தந்திரங்களை வாழ்க்கையில செஞ்ச. യഹോവയായ ദൈവം ഒരിക്കൽ ഇങ്ങനെ പറഞ്ഞു, கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் இப்படியாக சொன்னார், അലറി വരുന്ന തിരമാലകൾക്ക് ஆமென், எதிர்த்து வருகிற அலைகளை பார்த்து പഞ്ചസാര മണല് കൊണ്ട് അതിരിട്ട് ദൈവം പറഞ്ഞു. ஆமென், அந்த கடல் கரையில மணலை வைத்து கத்த சொன்னார். തിരമാലകൾ എങ്ങനെയാ വരുന്നത്? ஆமென், அலைகளை நீங்க இங்க வராதீர்கள். ഒരു തിരമാല വരും, ஒரு பெரிய அலை வரும், നമ്മൾ പുറകോട്ട് പോകും. நாம் பின்னாடி போவோம். ആ തിരമാല വന്ന് തലയടിച്ച് തിരിച്ചു പോകും. அந்த அலை வந்து வேகமா அடிச்சிட்டு மறுபடியும் அது திரும்பி போயிடும். അപ്പൊ നമ്മൾ കൊച്ചിന്റെ കൈ പിടിച്ച് പറഞ്ഞു, തിരമാല പോയി, നമുക്ക് തന്നെ അങ്ങോട്ട് പോകാം. நான் பிள்ளையை கரையை பிடித்து சொல்ல போற, அலை வந்து போயிட்டு வா, நம்ம முன்னாடி போவோம்னு சொல்லி. പക്ഷെ അടുത്ത തിര വരികയാ. ஆனா அடுத்தால மறுபடியும் ஒண்ணு வருகிறது, വീണ്ടും നമ്മൾ പുറകോട്ട് പോകും. மறுபடியும் நம்ம பின்னாடி போவோம். ഞാൻ അനുവദിക്കില്ല. இந்த அலை வந்து உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு நான் விடுவது இல்லை என்று சொல்லுகிறார். മണല് കൊണ്ട് അതിരിട്ട് ദൈവം പറഞ്ഞു, அவன் மணலை அதுக்காக வைத்து கத்த சொன்னார், ഇത്ര മതി, இவ்வளவு போதும், ഇത് മതി നിന്റെ അഹങ്കാരം. இது இவ்வளவு போதும் அகங்காரம். ഇതിന്റെ ഇപ്പുറത്തേക്ക് വരാൻ നിനക്ക് പെർമിഷൻ ഇല്ല. இதுக்கு மேல வரதுக்கு உனக்கு அனுமதி. ഓക്കേ, പ്രൈസ് ഗോഡ്. മനസ്സിലായോ? നീ ഒരു സാധാരണ വ്യക്തിയല്ല. நீங்க மறுபடியும் சொல்ல, நீங்க ஒரு சாதாரண மனிதன். നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്നത്, உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், നിനക്ക് യുദ്ധം ചെയ്യുന്ന, നിനക്ക് വേണ്ടി യുദ്ധം ചെയ്യുന്നത് உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ഒരു സാധാരണ വ്യക്തിയല്ല, ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ഒരു ഗവൺമെന്റ് അല്ല, ஒரு கவர்மெண்ட் அல்ல, உங்களுக்கு ഒരു அரசாங்கம், രാജ്യത്തിന്റെ ഗവൺമെന്റ് അല്ല. ஒரு ராஜ்யத்துடைய அரசாங்கம் அல்ல. അവർക്കൊക്കെ പരിമിതികളുണ്ട്. அவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு. എന്നാൽ പരിമിതികളില്ലാതെ, எந்த லிமிட்டும் இல்லாத നിന്റെ വിഷയത്തിനകത്ത് ഇറങ്ങി വന്ന് വിടുതൽ തരാം. உன்னுடைய காரியத்துல இறங்கி வந்து உன்னை விடுவிக்கும்படியாக കഴിവുള്ളവൻ, எல்லா சர்வ சக்தி അധികാരമുള്ളവൻ, எல்லா அதிகாரத்தையும் உள்ளவர் ഇന്ന് പകലിൽ പറയുവാ, இந்த இரவிலே சொல்லுகிறார், നീ എനിക്ക് വിലയേറിയവനാ, நீ எனக்கு விலையேற பெற்றவன், നീ എനിക്ക് വിലയേറിയവളാ. நீ எனக்கு விலையேற பெற்றவன். ഇനി നീ ഒറ്റയ്ക്കാണെന്ന് നീ പറയരുത്. இனிமே நான் தனியா இருக்கிறேன் நீ சொல்லாத. എനിക്ക് ശക്തിയില്ലെന്ന് നീ പറയരുത്. எனக்கு பலன் இல்லை என்று நீ சொல்லாத. കഴിവില്ലെന്ന് നീ പറയരുത്. எனக்கு திறமை இல்லை நீ சொல்லாத. നിന്നെ ശക്തീകരിക്കുന്ന ഒരുവൻ ഇതിനകത്ത് വന്നിട്ടുണ്ട്. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு Praise the Lord. Power of the Holy Ghost. Yes, yes, yes. Yes, yes. അന്യഭാഷകൾ, അന്യഭാഷകൾ. Yes. ഈ രാത്രി ചില കെട്ടുകൾ അഴിയുക, ചില പൈശാചിക പോരാട്ടങ്ങൾ. നീ അനുഭവിച്ച രോഗം ഇത് മതി. നീ അനുഭവിച്ച വ്യാധി പോതും. നീ അനുഭവിച്ച പോരാട്ടം ഇനി വേണ്ട. നീ ഇതുവരെയ്ക്ക് സന്ധിച്ച പോരാട്ടം ഇനിമേ വേണ്ട. ദൈവം പറയാ, ഇത് എന്റെ മകനാ. നീ കത്ത ചൊല്ലുക, നീ എന്നോടിയ മകൻ, നീ എന്റെ മകളാ, നീ എന്നോടിയ മകൾ. നിനക്ക് വേണ്ടി ഞാൻ യുദ്ധം ചെയ്യും. ഉനക്കായി ഞാൻ യുദ്ധം ചെയ്യുവേ. ഈ യുദ്ധത്തിൽ നിങ്ങൾ പൊരുതേണ്ട ആവശ്യമില്ല. இந்த யுத்தத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. യുദ്ധം യഹോവയ്ക്കുള്ളത്. யுத்தம் கர்த்தருடையது. പ്രതികാരം ഞാൻ ചെയ്യും. ആമേൻ. അവരുടെ முடிவை நான் தருவேன். ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവ് പറയുന്നു, இரவிலே தேவாவியானவர் சொல்லுகிறார், ചില കുടുംബങ്ങൾക്കെതിരെ ചിലർ ചെയ്തു വിട്ട ചില ആഭിചാരത്തിന്റെ പ്രവർത്തികൾ, ஆமென், சில குடும்பத்துக்கு எதிராய் சிலர்கள் செய்த பாரம்பரிய சில காரியங்களை அவர் செய்து ചില வைத்தார். മന്ത്രവാദ കെട്ടുകൾ, ஆமென், சில பில்லிசூனிய மந்திரவாத ചില கட்டுகள், ആഭിചാരത്തിന്റെ കെട്ടുകൾ ஒரு அந்தகாரத்தின் கட்டுகள் ഇന്ന് സ്വർഗം അഴിക്കും. இன்னைக்கு பரலோகம் அதை அழித்து போடும். ഒരു അഭിഷേകത്തിന്റെ കൈമാറ്റം, ஒரு அபிஷேகத்துடைய ஒரு ஊற்று, ഒരു ഇമ്പാർട്ടേഷൻ, അതല്ലേ ஒரு அபிஷேகத்தின் ஊற்று,
ഇന്ന് സ്വർഗം അത് പകരും. இன்னைக்கு பரலோகம் அது உங்களை ஊற்ற போகிறது. അത് എന്റെ മേൽ വീഴണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നവർ, நீ அது சொல்லணும், ஆண்டவரே அந்த ஊற்று என் மேல் இருந்து விழட்டும் ஆண்டவரே என்று சொல்லு. അടുത്തൊരു ലെവലിലേക്ക് എന്നെ കൈപിടിക്കണമെന്ന്, என்னை ஒரு இன்னொரு மேற்படியான லெவலுக்கு என்னை கொண்டு போக வேண்டும் എന്നും LKG അല്ല, எப்பொழுதும் LKG அல்ல, എന്നും UKG അല്ല, எப்பொழுதும் UKGயும் அல்ல, എന്നും ഫസ്റ്റ് സ്റ്റാൻഡേർഡ് അല്ല. எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் அல்ல. ഇന്ന് രാത്രി ദൈവം അത് പകരും. இந்த இரவிலே கர்த்தர் உங்களுக்கு അതെനിക്ക് വേണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்ப வேண்டும். കണ്ണടച്ച് പ്രാർത്ഥിക്കുക. கண்ணை மூடி நீங்க ஜெபியுங்கள். അന്യഭാഷയുള്ളവർ അത് പറയാ. அந்நிய பாஷை பேசக்கூடியவர் அந்நிய பாஷை பேசுங்க. റമാന ശംതേ റിഗൽ കമാ ഗുരവേദ പ്രവനഗടഗസ്. Yes, come on, come on, come on, come on. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി കറണ്ടടിക്കുന്നത് പോലെ, കറണ്ടടിക്കുന്നത് പോലെ, ഇലക്ട്രിക് ഷോക്ക് പോലെ, ഇലക്ട്രിക് ഷോക്കൈ പോലെ ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ചിലരുടെ മേൽ ഇറങ്ങുക. ചില രോഗബന്ധനങ്ങൾ അഴിയുക, ചില പൈശാചിക പോരുകൾ അഴിയുക, ചില വീടിനകത്ത് ഇന്ന് രാത്രി ദൂതൻ ഇറങ്ങുക. അതിനകത്ത് പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാക്കുന്ന, അടിപിടി ഉണ്ടാക്കുന്ന, കുടുംബത്തിലെ പ്രശ്നങ്ങളെയും അടിപിടികളെയും കൊണ്ടുവരുന്ന ആ പിശാചിനെ ഇന്ന് രാത്രി ദൈവം അവിടുന്ന് ഓടിക്കും. ഇനി അതില്ല. ചിലർ ചിന്തിക്കുന്നത് ഞാൻ ചത്തുകളയുമെന്നാ. ചിലർ സെത്ത് പോയിരുവേണ്ട. പിശാച് അങ്ങനെ ചിന്തിപ്പിക്കുന്ന ചിലരും. എന്റെ ജീവിതം എങ്ങനെയൊക്കെ തീരുള്ളൂ, എനിക്ക് ഉയർച്ചയില്ലെന്ന്. ഞാൻ ഒത്തിരി ഉപവസിച്ചു, ഒത്തിരി പ്രാർത്ഥിച്ചു, ഒരു നന്മയും എന്റെ കുടുംബത്തിനകത്തില്ല. ഒരു നന്മ കൂടെ ഈ കുടുംബത്തിലെ ഇല്ല ഇതുവരെ. ഇന്ന് രാത്രി സ്വർഗം പറയുന്നു, ഞാൻ ആ പിശാചിനെ ആദ്യം ഓടിക്കും. இந்த இரவிலே பரலோகம் சொல்லுகிற அந்த சாத்தானை உன்னை விட்டு நான் துரத்தி போடுவேன். എന്റെ ജീവിതത്തെ ഞാൻ അനുഗ്രഹിക്കും. உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். നിന്നെ ഞാൻ മറ്റുള്ളവർക്ക് ഒരു അനുഗ്രഹമാക്കും. உன்னை நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று ഒരു ഭക്തനായ യോശുവയെ ദൈവം ഉയർത്തിയെങ്കിൽ, ஒரு தேவ பக்தனான யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொன்னார். രക്തം കൊണ്ട് വീണ്ടെടുക്കപ്പെട്ട ദൈവ പൈതലേ, അവൻ രക്തത്തിനാൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ട ദേവ പിള്ളയെ നിന്നെ എത്ര അധികമായി മാനിക്കും. കർത്തർ ഉന്നെ എவ்வளவாய் நேசிக்கிறார். നീ ചാകേണ്ടടുത്ത് ഒരുവൻ മരിച്ചതാ. അവൻ നീ മരിക്ക വേണ്ടിയ ഇടത്തിലെ ഉണക്കായി ഒരുവർ മരിത്താർ. ഇനി നീ മരിക്കേണ്ട ആവശ്യമില്ല. ഇനിമേ നീ മരിക്ക വേണ്ടിയ ആവശ്യമില്ല. ചില കുടുംബങ്ങൾക്കകത്തുനിന്ന്, ചില വീട്ടിനകത്തു നിന്നും, ചില കുടുംബങ്ങൾക്കുള്ളിൽ, ചില വീട്ടിനുള്ളിൽ ആത്മഹത്യ ടെൻഡൻസി സ്പിരിറ്റ് ഇപ്പോൾ അഴിയട്ടെ. ആമേൻ. തർക്കൊലയിൻ ആവി യേശുവിൻ നാമത്തിൽ ഇപ്പോൾ അഴിയട്ടെ. അഗ്നി ഇറങ്ങട്ടെ, അഗ്നി ഇറങ്ങട്ടെ, അഗ്നി ഇറങ്ങട്ടെ. ഗുരവലരകൽക്കമ ഗുരമാനകരീവൽക്കമ റമനഹസ്തരോധകസി